ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனும் நம்முடைய அருமை நேசருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே மிகவும் அன்பாக கூட்டி சேர்க்கப்பட்டுள்ள அன்புக்குரிய சகோதர சகோதரி யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நமது இரட்சகரான கிறிஸ்துவின் நாமத்தினாலும் இந்த மாலை வேளையிலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷ விதமாக நம்முடைய பிதாவாகிய தேவனின் அளவற்ற கிருபையினாலும் அவர் நம் மீது வைத்திருந்த அன்பின் நிமித்தமாகவும் ஒவ்வொரு திங்கட்கிழமை தோறும் வேதத்தில் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த ஒரு அன்பு, ஸோ அதன் அடையாளமாக உன்னத பாட்டு அப்படிங்கிற புக்கில் இருந்து நாம் இயேசு கிறிஸ்துவை எவ்வாறு நேசிக்கிறோம், கிறிஸ்து நம்மளை எவ்வாறு நேசிக்கிறார் அப்படிங்கிறத தொடர்ந்து ஒரு சில வாரங்களாக பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி வீக் நம்பர் 10 அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ 10வது வாரத்துக்குள்ளே நம்ம வந்திருக்கோம். நம்ம ஸோ எந்த சாப்டரில் இருக்கோங்க? நம்ம 4வது அதிகாரத்துக்குள்ளே இருக்கோம். 4ஆம் அதிகாரத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த 3 அதிகாரங்களை குறித்து ஒரு சின்ன அவுட்லைன் மட்டும் பார்த்துக்கலாம். முதல் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவும் சபையும் பேசிக்கிட்ட காரியங்களை நம்ம நினைவில் கொண்டு வரலாம். அவங்க அப்படி பேசிக்கிறதுக்கு முன்னாடி என்ன ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்துட்டாங்கன்னா, நம்ம மத்தியில் நம்மளும் கிறிஸ்துவ பேசும்போது இப்போ நம்மளை சுற்றி அநேக சூழ்நிலைகள், அநேக சந்தர்ப்பங்கள், எவ்வளவோ இன்சிடென்ட் நம்மளை சுற்றி நிகழ்ந்துட்டு இருந்தாலும் கிறிஸ்து முதல்ல என்ன நமக்கு புரிய வைக்கிறார் அப்படின்னா, இது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணுங்க, எடுத்து கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு, இப்போ நான் என்ன வார்த்தை சொல்கிறேன், கிறிஸ்து சொல்கிறார், நான் எந்த அளவுக்கு அன்பு உங்கள் மேலே வச்சுருக்கேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அப்போ நம்ம சொல்கிறோம், இல்லை ஆண்டவரே, நாங்கள் உங்களை நேசிக்கிறோம். ஸோ இந்த உரையாடல் அப்படியே ஒவ்வொரு அதிகாரமாக படிச்சுட்டு வந்துருக்கோம். அதில் முதல் அதிகாரத்தில் நம்ம எப்படி கொண்டு போனோம், இந்த வசனங்கள் எப்படி தேவன் நமக்கு சொன்னார் அப்படின்னா, என்ன சொன்னாருங்க முதல் அதிகாரத்தில்? முதல் அதிகாரத்தில் நிறைய சொன்னார். ஸோ என்ன ஒரு காரியம் டைரெக்டாக ஆரம்பித்தார் அப்படின்னா, சபை தான் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ கிறிஸ்து என்னை இந்த மாதிரிலாம் நேசிக்கிறார் அப்படின்னு சொல்லி வரும்போது ஒரு சில கம்பேரிசன்லாம் பார்த்தோம். எருசலேமின் குமாரத்துகளே, நான் கருப்பாக இருக்கேன்னு நீங்கள் பார்க்காதீங்க, சூரியனுடைய வெளிச்சம் என்ன மேலே பட்டுச்சுன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இயேசு கிறிஸ்துவோடைய டாக்டரின் இன்னைக்கு நம்ம பாவி அப்படிங்கிற ஒரு உணர்வை கொடுத்துருக்கு. ஸோ அதிலிருந்து நம்மளுடைய பரிசுத்தமான வாழ்க்கை போயிட்டுருக்கு. அப்புறம் கிறிஸ்து நம்மளை குறித்து நிறைய பேசினார். செகண்ட் சாப்டருக்குள்ள நம்ம கடந்து வரும்போது சபையும் கிறிஸ்துவும் பேசிக்கிட்ட ஒரு அருமையான ஒரு கான்செப்ட். ஸோ ஒரு லீலி புஷ்பத்தை எடுத்து நம்ம கண்முன்னாடி தேவன் வச்சார். கிறிஸ்து சொல்றார், நான் சாரோனின் ரோஜாவை போலவும் பள்ளத்தாக்கில் இருக்கிற ஒரு லீலி புஷ்பம் மாதிரி இருக்கேன் அப்படிங்கிறாரு. ஸோ அவருடைய தாழ்மையில அவர் எந்த அளவுக்கு மனிதனா பரிசுத்தமாக வாழ்ந்தாருங்கிறத பற்றி சொல்லும்போது, அடுத்து சபையை குறித்து அவரே சொல்றார், நம்ம கூட எப்படி தாங்களாம், கிறிஸ்து மாதிரியே தான். சொல்லும் போதே கொஞ்சம் நடுங்குது. முள்ளுகளுக்குள்ள இருக்கிற ஒரு லீலி புஷ்பம், இந்த உலகத்துக்குள்ள அநேக உபத்திரவங்கள், அந்த சூழ்நிலைகளுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு அழகான தேவனுடைய பிள்ளையா நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறத கிறிஸ்து இண்டிகேட் பண்ணார். அதனுடைய செகண்ட் பார்ட் வரும்போது சபை கிறிஸ்துவ மனக்கண்ணில் பார்க்குது. என்ன ஒரு விஷயம் கண்டுபிடிக்கிறாருன்னா, என் நேசர் வெளிமான்கள் மேல மலையின் மேல குதிச்சு வந்துருக்கார். ஸோ இயேசு கிறிஸ்துவோடைய 2ஆம் வருகை அப்படியே பார்த்தோம். அவர் பரிசுத்தவான்களை உயிர் தெழுப்பின விஷயத்தை குறித்து பார்த்தோம். இதெல்லாம் செகண்ட் சாப்டர்ல பார்த்தோம். மறுபடியும் 3ஆம் அதிகாரம் வரும்போது நம்முடைய பழைய ஹிஸ்டரி போச்சு. இந்த இருண்ட காலத்துல சபையினுடைய நிலைமை என்ன? சபை இயேசு கிறிஸ்துவை தேடி ஒவ்வொரு வீதிகளும் ஒவ்வொரு தெருக்களிலும் ஓடின மாதிரி நம்ம இங்க இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் இயேசு கிறிஸ்துவுக்காக நம்ம ஒவ்வொரு இடங்களையும் ஓடணும். பாபிலோன் அப்படிங்கிற ஒரு பெரிய பட்டணத்துக்குள்ள போனோம். அதில் நிறைய வீதி இருக்கு, நிறைய சபை பிரிவுகள், எல்லா பக்கம் போய் தேடணும். பட் எங்கேயுமே கிறிஸ்துவை கண்டுபிடிக்க முடியல. கொஞ்ச தூரம் கடந்து வரும்போது அந்த வாட்ச் டவர்ல இருக்கக்கூடிய அவர்கிட்ட சபை கேட்குது, நீங்க பார்த்தீங்களா கிறிஸ்துவங்கும் போது அவர் பேசவே இல்லை. ரீசன் என்னன்னா, பெயர் சபையின் போதல்களுக்கு வசனமே தெரியலன்னு பார்த்தோம். கடைசியா இந்த ஒரு காலப்பகுதி கடந்து போகும்போது கரெக்டா கிறிஸ்து எதிர்கொண்டு வரார் சபையை மீட் பண்ண. உடனே சபை கிறிஸ்துவ கையை பிடிச்சிட்டு நேரம் எங்க வந்தாங்க? ஸோ தன்னுடைய தாயினுடைய வீட்டுக்கு வந்தாங்கன்னு பார்க்குறோம். ஸோ அந்த தாயின் வீடு அப்படிங்கிறது சுயாதீனம். அது ரொம்ப டெப்தா சொல்லணும்னா சுயாதீன உடன்படிக்கைக்குள்ள நம்ம இப்போ வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் லாஸ்ட் வீக் என்ன பார்த்தோம்னா, சாலமோனுடைய அந்த ஒரு பரிவர்த்தனை. ஸோ அவர் அப்படி வரும்போது அவருக்கு இருந்த பாதுகாப்பு,
அதில் கடந்த வாரம் கூட ஒரு பாயிண்ட் நம்ம கரெக்டாக சொல்ல முடியல. 3 ஸ்கோர் அப்படின்னு சொல்லி ஒரு செக்யூரிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. 3 அடுக்கு பாதுகாப்பு வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த விளக்கத்தில் நம்ம பார்க்குறோம். ஸோ கடைசியாக என்ன அந்த வசனம் முடிஞ்சுன்னா, சியோன் குமாரத்தையே நீங்கள் என்ன பண்ணுங்க, சாலமனுடைய கல்யாண நாளில் வந்து மகிழ்ந்திருங்கன்னு சொல்லி முடிஞ்சு. அதை நம்ம எப்படி கன்க்ளூட் பண்ணோம் அப்படின்னா, சபை வந்து கிறிஸ்துவோடைய அந்த ஒரு கடைசி அந்த ஒரு மேரேஜ் சொல்ல போனால் இன்னும் கொஞ்ச நாள்ல அந்த ஒரு டைமுக்கு நம்ம ரெடி ஆகணும் அப்படிங்கிறதோட நம்ம 3rd சாப்டர் முடித்தோம். சரி, 4ஆம் அதிகாரத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? ஏதாவது ஒரு கெஸ் இருக்குங்களா? 4ஆம் அதிகாரத்திலையும் இயேசு கிறிஸ்துவோடைய அன்பு தான். ஸோ இந்த 4ஆம் அதிகாரம் 3rd சாப்டர்லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக கிறிஸ்து வந்து நிறைய விஷயங்கள் பேச ஆரம்பிப்பார் சபையோட. 5ஆவது அதிகாரம் வரைக்கும் அதிகமான வசனங்கள். ஸோ இந்த 4ஆம் அதிகாரத்தில் இன்னைக்கு நம்ம எவ்வளோ வசனங்கள் பார்க்க போகிறோம்னா 5 வசனங்கள் பார்க்க போகிறோம். அந்த 5 வசனங்களை அங்கே டைப்பில் சாலமோன் எப்படி சொல்றாருன்னா, லிட்ரலாக அவருடைய மனவாட்டியை பார்த்து, ஏன்னா கல்யாண நாள் வந்துருச்சு, பொண்ணை வந்து அவர் வர்ணிக்கிறார். ஸோ தலை தொடங்கி ஒவ்வொரு பாகங்களா, கண்ணு, வாயிலுக்குள்ள இருக்கிற பற்கள், அப்புறம் வந்து கன்னம், கழுத்து மற்றும் மார்பு, ஒவ்வொரு பாகங்களா அவர் வந்து லிட்ரலா விவரித்து சொல்றார். ஸோ அதை நம்ம பார்க்கலாம். எவ்வளோ விஷயங்கள் சொல்றாரு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ ஐட்டம் இருக்குங்க. 7 விஷயம் வந்து இப்போ அவர் விவரித்து சொல்றார். ஸோ இயேசு கிறிஸ்து வந்து அவருடைய உண்மையான ஒரு மனவாட்டி, அந்த ஒரு கல்யாண நாளுக்கு ரெடியான அந்த ஒரு மனவாட்டியை குறித்து அவருடைய வர்ணனை நம்மளை பார்த்து சொல்றாரு. நீங்க எப்படி இருக்கீங்க தெரியுங்களா அப்படிங்கிறாரு கிறிஸ்து. நமக்கு தெரியும் நம்ம எப்படி இருக்கோம். ஸோ அந்த ஒவ்வொரு வசனங்களை நீங்க படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். லிட்ரலா ஒரு மனுஷனை நிக்க வச்சு வர்ணிச்சு அப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். இதை நம்ம ஆவிக்குரிய ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு பேக்ரவுண்ட் செட் பண்ணிக்கலாம். இந்த உலகத்தில் எவ்வளவோ ஜனங்கள் இருக்காங்க, எவ்வளவோ மக்கள் இருக்காங்க. 2 ஒன்று தான்றீங்களா? அநேக ஜனங்கள் இருந்தாலும் அவர்கள் மத்தியில் தேவன் கொடுத்த ஒரு கிருபை, அவர் கொடுத்த ஒரு கிஃப்ட், இல்லை அவர் போட்ட ஒரு பிச்சை அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். நம்மளை மாத்திரம் செலக்ட் பண்ணி நமக்கு அநேக சத்தியங்கள் அவருடைய காரியங்களை வெளிப்படுத்திட்டு இருக்க டைம்ல, ஒருவேளை சபை அப்படியே ஒரு முழுமையான நிலைமையில் இருக்கும்போது கிறிஸ்து வந்து அப்படி பார்க்கிறார் அவருடைய மனவாட்டிய. விச் மீன்ஸ் வந்து இப்போ நம்மளை பார்க்கும்போது நம்ம அவ்வளோ அழகா இருக்கோமா? கண்டிப்பா இல்லை, அழகா தான் இருக்கும். சரி, நீங்க பார்க்கலாம் ஒவ்வொரு விஷயமும் எப்படியெல்லாம் அழகா இருக்கும்ன்றத கிறிஸ்து என்ன பண்றாருன்னா ரொம்ப ருசிச்சு ஃபீல் பண்ணி அவர் பேசுறார். அப்போ அதே காரியங்களை நம்ம கிரகிக்கும் போது நம்ம கூட அதே ஒரு மனநிலைமையில போய்க்கலாம். ஸோ அவர் எந்த அளவுக்கு ஒரு ஆசையா தன்னுடைய மனவாட்டியை பார்த்து பேசுறார். ஸோ ஒவ்வொரு வசனங்களா கடந்து போகலாம். உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் வசனம் 1. உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நீ ரூபவதி, என் பிரியமே, நீ ரூபவதி. உன் முக்காட்டின் நடுவே உன் கண்கள் புறா கண்களா இருக்கிறது. உன் கூந்தல் கீலேயாத் மலையில் தலை மேயும் வெள்ளாட்டு மந்தை போல் இருக்கிறது. ஸோ இப்போ முதல் வசனத்துல கிறிஸ்து வந்து நம்மளை குறித்து 2 விஷயங்களை வந்து அவர் வர்ணிக்கிறார். லிட்டரலாவே பாருங்களேன், ஒரு மனவாட்டி இருந்தாங்க அப்படின்னா as usual நம்ம மிடில் ஈஸ்ட்ல முக்காடு போடுறது வழக்கம். இன்னைக்கு நம்மளும் அதான் ஃபாலோ பண்றோம். ஸோ அங்கிருந்து அவர் வர்ணிக்க ஆரம்பிக்கிறார் கிறிஸ்து. முதல்ல என்ன சொல்றாருன்னா, வர்ணிக்கிறதெல்லாம் செகண்டரி, நம்ம எப்படி இருக்கோன்றதெல்லாம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாருன்னா, நம்ம ஒட்டுமொத்த சபையினுடைய அந்த ஆவிக்குரிய தோற்றம் எப்படி இருக்குங்கிறத கிறிஸ்து முதல் வரியிலே டிக்ளேர் பண்றார். இங்கிலீஷ்ல பாருங்க, ஹவு பியூட்டிஃபுல் யூ ஆர் மை டார்லிங், ஹவு பியூட்டிஃபுல் யூ ஆர். ஸோ இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் கிறிஸ்து நம்ம கிட்ட பேசுறதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கணுங்க? சொல்லுவாங்க இல்லைங்களா, கொடுத்து வச்சிருக்கணும். கண்டிப்பா கொடுத்து வச்சா கூட பத்தாது, கடன் வாங்கி கொடுத்து வச்சிருக்கணும். ஸோ அந்த அளவுக்கு வந்து கிறிஸ்து அவருடைய மனவாட்டி நம்மளை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷப்படுறார். நம்ம எவ்வளோ அழகா இருக்குங்கிறது நமக்கு தெரியல ஆக்சுவலா அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா கிறிஸ்து வந்து அவர் வர்ணிக்க ஆரம்பிக்கிறார். முதல்ல என்ன விஷயம் சொல்றாரு பாருங்க, உன் முக்காட்டின் நடுவே உன் கண்கள் புறா கண்கள் போல் இருந்தது. இது எங்க படிச்ச மாதிரி இருக்குங்களா? உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல படிச்சிருப்போம். ஸோ முதல்ல நம்மளுடைய கண்ணை குறித்து கிறிஸ்து பேசுறார். நம்ம கண் எப்படி இருக்குங்களா?
புறாவோட ஒரு கண்ணு மாதிரி இருக்கு. அப்ப புறா கண்ணுக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்கு. அடுத்தது ரெண்டாவது நம்மளுடைய கூந்தல். சபைக்கு ஒரு ஆவிக்குரிய ஒரு கூந்தல் இருக்கு. அதை குறித்து கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, கீழையாத்து மலையில் தலை மேயும் வெள்ளாட்டு மந்தை போல் இருக்கு. கீழையாத்துல மேய்ச்சல் போகக்கூடிய அந்த ஆட்டு குட்டிகளை மாதிரி இருக்கு நம்முடைய கூந்தல் அப்படின்னு. ஸோ இதுக்கு நம்ம விளக்கம் பார்க்கணும். ஸோ பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே சரி, கீழையாத் அந்த ஒரு மலை எங்க இருக்குன்னு கேட்டிங்கன்னா, யோர்தானுக்கு இப்போ மேப் எப்படி இருக்குன்னு வச்சுங்க, இஸ்ரேல் மேப். யோர்தான் நடுவில் இருந்துச்சு அப்படின்னா அந்த பக்கம். ஸோ யோர்தானுக்கு ரைட் சைடு இருக்கக்கூடிய ஒரு மலை பிரதேசம் தான் அந்த ஒரு கீழையாத். ஸோ இந்த கீழையாத் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப செழிப்பான ஒரு இடம், ஆடு மாடுகள் மேய்க்கறதுக்கு தகுந்த இடம் அப்படின்னு தேவனே சொல்லியிருக்கார். வாசிக்கலாம். என்னாகமம் 32ஆம் அதிகாரம் 1வது வசனம். என்னாகமம் 32ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ரூபன் புத்திரருக்கும் காத் புத்திரருக்கும் ஆடு மாடுகள் மிகவும் திரளா இருந்தது. சோ அநேக ஆடு மாடுகள் ரூபன் புத்திரருக்கு இருக்கும்போது அவர்கள் யாசேர் தேசத்தையும் கீலேயாத் தேசத்தையும் பார்த்தபோது அது ஆடு மாடுகளுக்கு தகுந்த இடம் என்று கண்டார்கள். சோ இந்த பார்ட் தான் நமக்கு வேணும். கீலேயாத் தேசத்தையும் பார்த்தபோது அது ஆடு மாடுகளுக்கு தகுந்த இடம் சொல்லி அங்க ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் ஒவ்வொரு பிளேஸ் எடுத்துக்கிறாங்க. பாருங்க, இங்க இருக்க கீழையாத் யோர்தான் நதிக்கு இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஒரு மலைப்பாங்கான ஒரு பிரதேசம். எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி. ஸோ கிறிஸ்து இருக்கிறதுலே டாப் மோஸ்ட் பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயத்தை தான் சபையோட கம்பேர் பண்றாரு. ஸோ முதல்ல அவர் என்ன சொல்றாருன்னா, புறா கண்கள் சொல்றாரு. அப்புறம் கீழையாத் இந்த ஒரு மலை பிரதேசத்துல மேயக்கூடிய ஆடுகள் மாதிரி நம்மளுடைய கூந்தல் இருக்குன்னு சொல்லிட்டு. ஆடுகளுக்கு முடி இருக்குங்களா? இருக்கும். தமிழ் பைபிள் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, வெள்ளாட்டு மந்தையை போல் இருக்கிறது அப்படின்னு இருக்கு. பட் ஆங்கிலத்தில் அந்த மாதிரி குறிப்பிடப்படலை. பட் மோஸ்ட்லி கமெண்டேட்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, அது வெள்ளையாகவும் இருக்கலாம், கருப்பாகவும் இருக்கலாம். ஆனால் என்னன்னா, நிறைய ரோமங்கள் அந்த ஆட்டுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு பார்ட்டாக ஓப்பன் பண்ணலாம். முதல் விஷயம் சபையை குறித்து, சபையோடைய கண், நம்முடைய கண்ணை குறித்து சொல்லும்போது, முக்காட்டின் நடுவே உன் கண்கள் புறா கண்களை போல் இருந்ததுன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ லிட்ரலாகவே எடுத்துக்கங்க. நம்ம இருக்கோம், நமக்கு ஒரு கண் தேவன் கொடுத்துருக்கார். லிட்ரலான கண்ணே கொடுத்துருக்கார், மனக்கண்ணை கொடுத்துருக்கார். ஸோ இது ரெண்டுமே கிறிஸ்து பார்க்கும்போது எப்படி இருக்குமா, புறாவுடைய கண்ணு மாதிரி இருக்கான் நம்ம கண். ஸோ அப்படின்னு என்னங்க, புறாவை குறித்து நம்ம பார்த்துருக்கோம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவன் அநேக பலிகள் செலுத்த சொன்னார் இல்லைங்களா? புறாவை தவிர வேற ஏதாவது பறவையை பலி செலுத்த சொல்லியிருக்காரா? கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. ஏன்னா நான் கொஞ்ச நேரம் யோசித்தேன் படிக்கும்போது. வேற எந்த பறவையும் சொல்லல. ஏன்? அநேக சுத்தமுள்ள பறவைகள் இருக்கே வேதத்துல. பறவைகள் லிஸ்ட் போடும்போதே ஒரு சில பறவைகள் சொல்றார். பட் ஆனா தேவன் சிரியாவில் இருக்கக்கூடிய ஒரு பறவைகளை தான் இங்க கம்பேர் பண்றாங்க. ஸோ இந்த ஒரு பார்ட்ல அவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, அதான் முன்னாடியே படித்தோம், இருக்கிறதுலே ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயத்தை தான் கிறிஸ்து சபையோட கம்பேர் பண்றாரு. ஸோ புறாக்கு இருக்கக்கூடிய குணலட்சணம் நம்ம படிச்சிருக்கோம் லாஸ்ட் கிளாஸ்லேயே. புறாவுக்குன்னு ஸ்பெஷலா எல்லாத்துக்கும் இருக்கு, பட் புறாக்கு ரொம்ப ஸ்பெஷல் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப சுத்தமா இருக்கும். அதே போல அநேக பறவைகள் பார்த்தீங்கன்னா எங்க வேணா போய் அது உட்கார்ந்து எந்திரிச்சு போயிட்டு இருக்கும். அது தண்ணி அழுக்கா இருக்கும், சுத்தமா இருக்கும்லாம் பார்க்காது. பட் ரொம்ப முக்கியமா இந்த புறாக்களுக்கு இருக்கக்கூடிய நேச்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா, அது குளிக்க போச்சுனாவே ரொம்ப அந்த வாட்டர் எப்படி இருக்கும்னா, ரொம்ப கண்ணாடி மாதிரி இருக்கிற ஒரு தண்ணியில தான் போய் அது தன்னுடைய சுத்திகரிக்கிற வேலையை ஆரம்பிக்கும். ஸோ அதான் சுத்தம். புறாவை நம்ம சமாதானத்துக்கு ஒப்பிட்டு படிச்சிருக்கோம். ரொம்ப மென்மையானது. அப்படியே ஒவ்வொரு லிஸ்டா போட்டோம்னா அதனுடைய ஆவிக்குரிய கேரக்டர் தாழ்மை கிளியரா பார்க்குறோம். ஸோ முதல்ல எடுத்தோடனே கிறிஸ்து நமக்கு வைக்கிற டெஸ்ட் நம்பர் 1 என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கண் எப்படி இருக்குங்களா? புறாவுடைய கண்ணு மாதிரி இருக்கு அப்படின்னா அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அவர் அங்கிருந்து பார்க்கும்போது சபைக்கு ஒரு ஆவிக்குரிய தோற்றம்னு வச்சுக்கோங்க. இப்ப இருக்கிற மாதிரி ஒரு ஆவிக்குரிய தோற்றம் இமேஜின் பண்ணிக்கலாம். நம்ம கண் எப்படி இருக்கா அப்படி இருக்கா. அவர் பார்க்கும்போது நம்ம கேரக்டர், உள்ளுக்குள்ள இருக்கிற குணலட்சணம் ரொம்ப தாழ்மையாகவும் ரொம்ப பரிசுத்தமாகவும் எப்பவுமே ஒரு சமாதானமான ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு தேவனுடைய பிள்ளையா நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறார். ஸோ இருக்கிறோமா இல்லையாங்கிறது என்ன பண்ணலாம், செக் பண்ணிடலாம்.
ஸோ இதே விஷயம்தான் முன்னாடியே படிச்சது. நம்ம பாவிங்கிறத நம்ம உணரணும். அப்பதான் நமக்குள்ள என்ன வருங்க? மனத்தாழ்மை. தாழ்மை வேணாம், மனத்தாழ்மைன்னு தான் பார்க்கணும் இல்லைங்களா? நம்ம பாவிங்கிறத என்னைக்கு நம்ம உணர்றோமோ அப்பதான் நமக்குள்ள என்ன வருங்க? மனத்தாழ்மை வரும். இல்லை நமக்கு எல்லாமே இருக்கு, நம்ம நல்லா தான் வாழ்ந்துட்டு இருக்கோம், நம்ம லைஃப் ஸ்டைல் நல்லா போகுதுன்னு சொல்லி ஃபீல் பண்ணோம்னா கட்டாயமா அந்த டைம்ல தேவன் எதிர்பார்க்கிற அந்த ஒரு மனநிலைமை நமக்குள்ள இருக்காது. ஸோ ஆவியில் எளிமை கிறிஸ்து சொன்னார், அது அடையாளப்படுத்தலாம். இன்னொன்று பரிசுத்தம். ஸோ இப்போ முதல்ல புறாவுடைய கண் அப்படின்னு சொல்லிட்டாரு சபை நம்மளை பத்தி. அப்ப சபைக்கு இருக்கக்கூடிய ஒரு கண்ணை குறித்து நம்ம பார்க்கலாம். ஏன் புறா கண்ணோட சொன்னாருங்கிறது இந்த வசனம் கிளியர் பண்ணும். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 22வது வசனம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். சோ எப்படி பழைய ஏற்பாட்டு காலத்துல ஒரு புறா தான் பறவைகளே தேவன் விரும்பின ஒரு பலி அப்படின்னா, முதல்ல எடுத்தோடனே தேவன் நமக்கு லிட்டரலான விஷயம் கொடுக்கறது என்னன்னா, முதல்ல நமக்கு என்ன சரியா இருக்கணுங்களா? கண்ணு தான் சரீரத்தோட விளக்கம், லைட்டு. கண்ணு கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா சரீரம் முழுவதும் அவனுடைய வெளிச்சமா இருக்கும். ஏன் தேவன் கண்ணை சொன்னார்? அதுவும் புறா கண்ணை ஏன் இதோட ஒப்பிடுறாருன்னா, நம்ம கிறிஸ்து சொன்னார் இல்லைங்களா ஒரு வசனம், எல்லா விஷயமே பண்ணாதான் என்னங்க பழைய ஏற்பாடு காலத்துல தப்பு. இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம் உள்ள வந்த நமக்கு தேவன் கொடுத்த கட்டளை என்ன தெரியுங்களா? ஒரு ஸ்திரீயை நீ இச்சையோட பார்த்தாவே என்னாச்சு, அந்த இடத்துல அது தப்பு. அப்படின்னா உன் கண்கள் புறா கண்களா இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாருன்னா, எந்த அளவுக்கு கிறிஸ்து சபையுடைய கேரக்டரை பார்க்கறாருன்னு பாருங்க. ரொம்ப சுத்தம். பட் நம்மளால சுத்தம் ஆக முடியாது நமக்கு தெரியும். தேவன் கிட்ட கொடுத்துட வேண்டியதான். ஃபர்ஸ்ட் விஷயமே சொல்லிட்டார், உங்களுடைய கண் முக்காட்டின் நடுவே. முக்காடு எதை அடையாளப்படுத்துதுங்க? தாழ்மை சொல்லலாம். ஸோ பின்னாடி நம்ம பார்க்கலாம், ஒரு ஸ்லைடில் வருது. ஸோ முதல் பாயிண்ட் அவர் என்ன டிக்ளேர் பண்றாருன்னா, கண் புறா கண். ஸோ சுத்தமான தண்ணியில குளிக்கிறது எதை அடையாளப்படுத்துதுன்னா, நம்ம சுத்தமான சத்தியங்களை குளிச்சுக்குவோமா. வார வாரம் குளிச்சுட்டு இருக்கோம், இங்க நிறைய அழுக்கு உடம்பெல்லாம், ஒரே குஷ்டம் நெத்தியிலையும் கையிலையும் கால்லையும். ஸோ ஒவ்வொரு சத்திய வசனங்களா ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகள் நமக்கு போதிக்கும் போதும் இல்லை நம்ம படிக்கும் போதும் டெய்லி என்ன பண்றோமா, குளிச்சுட்டே இருக்குமா சுத்தமான தண்ணியில. ஸோ முதல் பாயிண்டே அவர் கிளியர் பண்ணிட்டார், சபையுடைய கண் எப்படி இருக்குங்களா? புறா கண் மாதிரி. புறான்னு சொன்னாவே ஒரு ஃபீலிங் வரும் மனசுக்குள்ள, ரொம்ப ஜென்டிலா, ரொம்ப பீஸ்ஃபுல்லா நினைச்சோம்னா வேற எங்கேயா போயிடாதீங்க, சமாதானமா இருக்கக்கூடிய ஒரு தன்மைன்னு பார்க்குறோம். ஸோ அடுத்தது இன்னொரு கேரக்டர் இதுக்கு முன்னாடியே படிச்சிருக்கோம். ஒரு புறா தன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே நம்ம ரொம்ப டீட்டெயிலாக போய் ரிசர்ச் பண்ணல, நமக்கு கமாண்டேட்டர்ஸ் கொடுக்கக்கூடிய நிறைய விளக்கங்கள், நிறைய பேர் இந்த பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. தன்னுடைய லைஃப்ல ஒரே ஒரு ஜோடியோட மட்டும்தான் சேருமா, ஒரே ஒரு சோல்மேட் தான் அதுக்கு. ஸோ இங்க சபையை புறாவோட கிறிஸ்து கம்பேர் பண்றார் நம்ம கண். ஸோ இங்க அதே போல இங்க பாருங்க, ஆல்வேஸ் ஒரே ஒரு ஒன் மேட்டோட தான். ஸோ நம்மளுடைய வாழ்க்கை யாரோட மட்டும்தான் கனெக்ஷன் இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஒரே ஒரு புறாவோட தான். சொல்ல போனா கிறிஸ்துவோட மட்டும்தான் நம்மளுடைய கம்யூனிகேஷன் என்ன பண்ணுங்க வச்சுக்கணும்னு சொல்லி பார்க்குறோம். அதே போல அந்த புறாக்களுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு கேரக்டர் என்ன கொடுக்குறாங்கன்னா, மார்னிங் சன்ரைஸ் இருக்கு இல்லைங்களா, அதை எதிர்நோக்கி காத்துட்டு இருக்குமா. மற்ற பறவைகளை பத்தி தெரியல, மோஸ்ட்லி பறவைகளுக்கு இருக்கும். ஸோ இதுதான் என்ன சீசன்ல நம்ம இருக்கிறோங்கிறத கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் பறவைகள்லயே புறாக்கு ரொம்ப சிறப்பா இருக்குன்னு பார்க்குறோம். ஸோ இப்போ நம்ம என்ன சீசன்ல இருக்கோம்? நம்ம புறா தானே. என்ன சீசன் கேட்டிங்கன்னா 1000 இயர் அப்படிங்கிற ஒரு சீசன்ல இருக்கும். இயேசு கிறிஸ்துடைய வருகை அவர் வராரான்னு பார்த்துட்டு இருக்கணும். எப்படி ஒரு புறா இன்னொரு ஜோடி புறாவை பிரிஞ்சுட்டு வெயிட் பண்ணிட்டே இருக்கும், அந்த புறாவோட கண்ணெல்லாம் அந்த ஜோடி மேல நோக்கமா இருக்கும், எப்போ அந்த புறாவை மீட் பண்றது. ஸோ இப்படிதான் சபையாகிய நாம் கூட என்ன ஃபீலிங்ல இருக்கணும்னு சொல்றாரு கிறிஸ்து. அப்புறம் இருக்கிறது இல்லாத நம்ம கையில தான் இருக்கு. இயேசு கிறிஸ்துவோடைய அந்த வெளிப்படுதல் இல்ல, நம்ம அவரோட போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட தான் நம்ம ஜீவியம் இருக்கணும். அப்படி இருந்தாதான் இந்த வார்த்தை, உன் கண்கள்
புறா கண்களா இருந்தது அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ அதுக்கு வசனம் படிக்கலாங்களா? சங்கீதம் 25வது சங்கீதம் 15வது வசனம். 25ஆம் சங்கீதம் 15ஆம் வசனம். என் கண்கள் எப்போதும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கிறது, அவரே என் கால்களை வலைக்கு நீங்களாக்கி விடுவார். ஸோ கிளியரான ஒரு விஷயம் அங்க ஒரு சங்கீதக்காரன் சொல்லும்போது, என் கண்கள் எப்போதும் கர்த்தரையே பார்த்துட்டு இருக்கு. இந்த பழைய ஏற்பாடு காலத்தில் இருக்கிற இஸ்ரேலுடைய யாரோ ஒரு பக்தன் எழுதியிருக்கலாம், யாருன்னு தெரியல, பார்க்க முடியல. அவங்களே அப்படி சொல்லும்போது கிறிஸ்துவோட மனவாட்டியா போக போறவங்க ரெண்டு பேரும் ஈக்குவல்ன்றாரு தேவன். அவர் தலைனா நம்ம சரீரம், ரெண்டு பேரையும் பிரிக்கவே முடியாது. அவர் கணவன்னா நம்ம மனைவி, பிரிக்கவே முடியாது. ஸோ இந்த அளவுக்கு ஒரு ஹை ஸ்டாண்டர்டான ஒரு விஷயத்த தேவன் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும்போது சாதாரணமா நம்முடைய பார்வையிலிருந்து அவர் ஆரம்பிக்கிறார். எப்படி இருக்கணும்? ரொம்ப சுத்தமா இருக்கணும். ஏன்னா கண் தான் ஒட்டுமொத்த சரீரத்தையும் வெளிச்சமா இருக்கு. கண்ணு கூட இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, லைட் போட்டா தெரியாது. ஆனா கண்ணு ஓப்பன்ல இருக்கும்போது லைட் இருந்துச்சு அப்படின்னா ஒட்டுமொத்த விஷயம் கிளியரா தெரியும். ஸோ முதல்ல எடுத்தோடனே நமக்கு என்ன சொல்றாருன்னா பார்வை அப்படிங்கிறாரு. ஸோ அடுத்தது இப்ப நமக்கு தெரியல, மோசேக்கு தெரிஞ்சிருக்கான்னு பார்க்கலாம். வாசிக்கலாம். யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். மோசே சாட்சி பலகைகள் இரண்டையும் தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்குகிற போது தன்னோட அவர் பேசினதினாலே தன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தான். சோ கிறிஸ்து என்ன ஒரு விஷயத்தை வெளிப்படுத்த விரும்புறாரு தெரியுங்களா? உண்மையானுமே அவருடைய திருச்சபையின் ஜனங்கள் வந்து நம்ம அழகா இருக்கோம், நம்ம ரொம்ப சூப்பரா வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஃபீலிங்ல இருக்கவே மாட்டாங்களா. அவங்க பாட்டுக்கு ஏதோ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் தேவனுக்காக போகும்போது அவர் வந்து என்கரேஜிங் வேர்ட்ஸ் கொடுப்பாரா நமக்கு. என்ன சொல்லுவாரா? இல்ல நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, உங்க கண் வந்து புறா கண் மாதிரி இருக்கு, நீங்க ரொம்ப சுத்தமானதான் பாக்குறீங்க, சுத்தமான விஷயத்த படிக்கிறீங்க, சுத்தமான வாழ்க்கையை வாழ்றீங்கன்னு கிறிஸ்து வந்து நமக்கு உணர்த்துவார். பட் நம்ம எப்படி இருப்போமா அது தெரியாமே இருப்போம். அதுதாங்க மோசே பண்ணார். தன்னோட பேசினதுனால் தன் முகம் ரொம்ப பிரகாசமா இருக்கு. அது அவருக்கு ஃபீல் பண்ண முடியல. யார் ஃபீல் பண்ணாங்க? மற்ற ஜனங்கள் ஃபீல் பண்ணாங்க. நம்ம வாழ்க்கையில் எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வாழ்ற வாழ்க்கை ரொம்ப குப்பையாகவும் ரொம்ப அசுத்தமாகவும் ரொம்ப கேடான ஒரு வாழ்க்கை மாதிரி தான் நம்ம மனநிலைமை இருக்கும். ஏன்னா நம்ம தாழ்த்திட்டு இருப்போம். பட் உண்மையான ஒரு தேவனுடைய பிள்ளைய மற்ற ஜனங்களோ இல்ல மற்ற தேவனுடைய பிள்ளைகளை பார்க்கும்போது அவங்க கிட்ட அவங்க கண்டுபிடிப்பாங்களா, கிறிஸ்துவோடைய சாயல் கொஞ்சம் அந்த சகோதரி கிட்ட எட்டி பார்க்குது. ஜென்ரலான விஷயம் அதுதான் இங்க மோசேவுடைய விஷயம். மோசேக்கு தெரியல, பட் யார் கிளியரா ஐடென்டிஃபை பண்றாங்கன்னா கூட இருக்கக்கூடிய இஸ்ரேல் ஜனங்கள். அடுத்தது இன்னொரு விஷயம் பார்க்கணும்ல, நம்மளுடைய முடிதான் பிரதர் பெரிய பிரச்சனையே. உன் கூந்தல் கீழையாத் மலையில் தலை மேயும் வெள்ளாட்டு மந்தையை போல் இருக்கிறது. அடுத்து நமக்கு ஒரு கூந்தல் இருக்கான். கிறிஸ்து அப்படியே ஒரு ஹை ஸ்டாண்டர்ட்ல பேசுறார், நம்மளை வர்ணிக்கிறார். முதல்ல கண்ணை வர்ணிச்சார். இப்ப நமக்கு இருக்கக்கூடிய கூந்தலை அவர் எப்படி வர்ணிக்கிறாருன்னா ஒரு வெள்ளாட்டு மந்தை, தமிழ்ல வெள்ளாட்டு மந்தைன்னு இருக்கு, அவன் அப்படியே எடுத்துக்கலாம். ஸோ வெள்ளாட்டு மந்தை மேயறது போல இருக்கு அப்படின்ட்டு. ஸோ கீழையாத் மலையிலிருந்து ஒரு மந்தை அப்படியே மார்ச் பண்ணி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சீன் எப்படி இருக்கும்? பிரதர் மார்ச் பண்ணி வர மாதிரியே இருக்கும் பிரதர். அப்படி இல்லை. ஸோ எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு பல்கா இருக்கும். இன்னொன்று இந்த ஆடுகளை கூட எப்படி சொல்றாங்கன்னா ரொம்ப ரோமம் வந்து ஜாஸ்தியாக இருக்கும், கலர் வந்து செகண்டரி தான். நம்ம ஒரு கமெண்டேட்டர் மட்டும் பிளாக் தான் அப்படிங்கிறாரு, நம்ம எப்படி வேணா எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஆட்டு மந்தையை போல ரொம்ப அழகா ரொம்ப ஸ்லீக்கா மென்மையான ஒரு கூந்தல் வந்து நமக்கு இருக்காமா. ஸோ நமக்கு இருக்கிற கூந்தல் அப்படின்னா என்னங்க? இதுக்கு முன்னாடி நம்ம எசேக்கியேல் ப்ராஃபஸியில அந்த பாயிண்ட் டச் பண்ணியிருக்கோம். தேவனோடு செய்யக்கூடிய உடன்படிக்கை. ஸோ எப்படி நம்ம இதை உடன்படிக்கை சொல்லலாம் அப்படின்னா பின்னாடி நம்ம வசனங்கள் பார்க்கலாம். ஸோ நமக்கு தேவன் நம்மளுடைய உடன்படிக்கையை பார்க்கும்போது, ஞானஸ்தானத்தை பார்க்கும்போது அது அவருக்கு என்ன ஒரு ஃபீலிங் கொடுக்குதான், அப்படியே கீழையாத்து மலையிலிருந்து ஒரு ஆட்டு மந்தை அப்படியே மார்ச் பண்ணி வந்தா எப்படி இருக்குமோ அந்த ஒரு ஃபீல் கொடுக்குதான். அவ்வளோ அழகா இருக்குங்கிறார். நார்மலாகவே ஒரு பிரைட் எடுத்துக்குங்களேன், ஒரு மணப்பெண்ணை,
அவங்க டெக்கரேட் பண்ணும்போது அதிக முக்கியத்துவம் எல்லா விஷயத்துக்கும் கொடுத்தாலும் கூந்தலுக்கும் கொடுப்பாங்க. இல்லைன்னா கூட கடன் வாங்கி என்ன பண்ணுவாங்க, ஒட்ட வைப்பாங்கன்னு பார்க்குறோம். ஏன் சொல்றாங்க, அதெல்லாம் ஏன் பண்றாங்க? ஏன்னா அது ஒரு லிட்ரலான அலங்காரம். இதை கிறிஸ்து ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் பார்க்குறாரு. அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு முடி கிறிஸ்துவோட பார்வையில் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பவுல் சொல்றார். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 15வது வசனம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஸ்திரீ தன் மயிரை நீளமாய் வளர்க்கிறது அவளுக்கு மகிமையா இருக்கிறது என்றும் சுபாவமே உங்களுக்கு போதிக்கிறது இல்லையா? தலைமயிர் அவளுக்கு முக்காடாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. சோ இங்க தலைமயிரே முதல்ல என்னதாங்களா, முக்காடு. ஸ்திரீ தன் மயிரை, இங்க ஸ்திரீன்னு பார்க்கும்போது நம்ம எல்லாருமே கிறிஸ்துவோடைய பார்வையில ஸ்திரீகளா தான் இருக்கும். ஸோ அவங்களுடைய ஹேர் வந்து எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு மகிமையா இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ நம்ம தேவனோடு செய்கிற உடன்படிக்கை அதுல ரொம்ப பாயிண்ட் அவுட் பண்ணோம்னா செப்பரேஷன், ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. சபையோடைய அந்த ஒரு வாழ்க்கையை கிறிஸ்து பார்க்கும்போது கிறிஸ்துவுக்கே மகிமையா இருக்கான் நம்ம வாழ்ற வாழ்க்கை. அது மட்டும் இல்ல, அதுக்கு மேல நம்ம போட்டிருக்க முக்காடு இருக்கு இல்லைங்களா, இதுவே ஒரு முக்காடு. பட் அங்க வசனம் சொல்லும்போது உன் முக்காட்டின் நடுவே கூந்தல், அதை அவர் டிக்ளேர் பண்றார். எப்படி நம்ம உடன்படிக்கைன்னு சொல்லலாம் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா. ஏன் முடிய வந்து உடன்படிக்கைக்கு கோட் பண்றோம்னா, பழைய ஏற்பாட்டு காலத்துல ஒரு ஃபார்மாலிட்டி இருந்துச்சு தேவனுடைய ஒரு திட்டத்துல. சிம்சோன்னா ஞாபகம் வந்துடும். ஸோ நசரேய விரதம், இந்த நசரேய விரதத்துல ரொம்ப முக்கியமான கட்டளை என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னைக்கு ஒரு சகோதரனோ ஒரு சகோதரியோ, சகோதரியும் பண்ணலாம் அந்த டைம், தேவனுக்கென்று அந்த ஒரு நசரேய விரதம் இருக்கும்போது அந்த இது முடிகிற வரைக்கும் அவங்க தலையில கத்தி படவே கூடாது. வசனம் படிச்சிடலாம். என்னாகமம் 6ஆம் அதிகாரம் 2 மற்றும் 5 வசனங்கள். என்னாகமம் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 5ஆம் வசனம். நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், புருஷனாகிலும் ஸ்திரீயாகிலும் கர்த்தருக்கென்று விரதம் பண்ணி கொண்டவர்களாய் இருக்கும்படி நசரேய விரதமாகிய ஒரு விசேஷித்த பொருத்தனையை பண்ணினாள். ஒரு விசேஷித்த பொருத்தனையை யாராவது நேர்ந்து கொண்டீங்கன்னா, பொருத்தனை தான் நம்ம படிச்சோம், உடன்படிக்கைன்னு பார்க்கிறோம். அப்படி நேர்ந்து கொண்டோம் அப்படின்னா அவன் நசரேய விரதம் காக்கும் நாளெல்லாம் சவரகன் கத்தி அவன் தலையின் மேல் படலாகாது. அவன் கர்த்தருக்கென்று விரதம் காக்கும் காலம் நிறைவேறும் அளவும் பரிசுத்தமாய் இருந்து தன் தலைமயிரை வளரவிட கடவன். சோ இங்க ஃபர்ஸ்ட் விஷயம், அந்த தலைமயிர் அப்படிங்கிறது டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா உடன்படிக்கை அடையாளப்படுத்துது. அதுல ரொம்ப முக்கியமா பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை கிறிஸ்துவுக்காக. இந்த வசனம் எப்படி முடிஞ்சு பாத்தீங்களா, அவன் தலையின் மேல் அந்த சவரன் கத்தி படலாகாது, அவன் கர்த்தருக்கென்று விரதம் காக்கும் காலம் நிறைவேறும் அளவும் பரிசுத்தமாய் இருந்து தன் தலைமயிரை என்ன பண்ணும், வளர விட கடவன். சோ அந்த பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கைங்கிறதா அந்த உடன்படிக்கை மூலமா வரக்கூடிய நம்முடைய முடி. அது அவருடைய பார்வைக்கு மகிமையா இருக்கு. எது வரைக்கும் இந்த பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை கண்டினியூ ஆகிட்டே இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒரே கோல் இருக்கு. ஸோ நம்ம பரிசுத்தமா வாழணும்னு வந்திருக்கோம் இல்லைங்களா. உபாகமத்தில் சொல்றாரு தேவன், நான் பரிசுத்தரா இருக்கிறது போல என்ன தொழுது கொள்ற நீங்களும் பரிசுத்தமா இருக்கணும். ஸோ நம்ம கடைசி காலம், நம்ம அந்த கோர்ஸ் முடிக்கிற வரைக்கும் அந்த ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை கிறிஸ்துவோடைய பார்வையில ரொம்ப மகிமையா இருக்கும். அப்படியே உலகத்துக்குள்ள வாங்க, ஒருத்தர் நிறைய முடி வளர்த்திட்டு சுருண்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுவாங்க அடுத்தது? நல்லா இருந்தா கூட விட்டுருவாங்க. கொஞ்சம் மோசமா இருந்துச்சு அப்படின்னா அந்த மகிமை தெரியாத ஜனங்கள் என்ன பண்ணுவாங்களா, கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. ஏன் இப்படி இருக்கீங்க, ஏன் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை? அதுதான் அங்க பிரித்தெடுத்து சொல்றாரு. நம்ம பிரித்தெடுத்து கிறிஸ்துவுக்காக ஒரு சில விஷயங்கள் பண்ணும்போது நம்மளை எல்லாரும் கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. பட் ஆனா கிறிஸ்து பார்வையில் அது எப்படி இருக்குமா, ரொம்ப மகிமையா இருக்குமா. அதான் அங்க சொல்றாரு. ஸோ இந்த வாழ்க்கையை நம்ம எது வரைக்கும் தொடர்ந்து போகணும் அப்படின்னா நசரேய விரதம் மாதிரி தான். நம்ம அந்த கோர்ஸ் முடிக்கிற வரைக்கும் நமக்கு கிறிஸ்து கொடுத்திருக்கிற அந்த மகிமை, நம்ம பண்ண உடன்படிக்கை என்ன பண்ணக்கூடாது, எந்த சூழ்நிலையிலும் பிரேக் பண்ணக்கூடாது. ஸோ ஒரு சகோதரி பண்ணாங்க, மரியாள், வசனம் படிக்க வேணாம் நமக்கு தெரியும். பரிமள தைலத்தை உடைச்சு இயேசு கிறிஸ்து பாதத்தில் ஊத்தின பிறகு என்ன பண்ணாங்க அடுத்தது? ஸோ தன் தலைமயிரினால் இயேசு கிறிஸ்துவோடைய பாதத்தை என்ன பண்ணாங்கன்னா தொடச்சாங்க. ஸோ ஒரு ஸ்திரீக்கு மகிமையே தலைமயிர் தான்.
எக்ஸ்ட்ரீம் மேன்மை ஒரு ஸ்திரீக்கு. அங்க அந்த அம்மா என்ன தெரியுங்களா பண்ணுச்சு? எக்ஸ்ட்ரீமா அப்படியே தாழ்த்துச்சு. எனக்கு இதெல்லாம் மகிமையில் ஆண்டவரே, உங்களை பார்க்கும்போது உங்க காலை நான் என்ன பண்றேன், கழுவுறேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா காமிச்ச ஒரு மனத்தாழ்மைங்கிற விஷயம். சோ அந்த முதல் வசனத்தை திருப்பி நம்ம வாசிக்கலாம். உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நீ ரூபவதி, என் பிரியமே, நீ ரூபவதி. சோ முதல்ல சொல்லிட்டாரு நம்ம ரொம்ப அழகா இருக்கோம் இயேசு கிறிஸ்து பார்வையில. உன் முக்காட்டின் நடுவே உன் கண்கள் புறா கண்களா இருக்கிறது. உன் கூந்தல் கீலேயாத் மலையில் தடைமேயும் வெள்ளாட்டு மந்தை போல் இருக்கிறது. சோ கிளியரா 2 பாயிண்ட் சொல்லிட்டார். நம்முடைய கண் கிறிஸ்து பார்வையில ஒரு புறாவுடைய கண் மாதிரி, ஒரு நல்லதையே நோக்கி பார்க்கக்கூடிய ஒரு கண், நல்ல விதமான அந்த சத்தியங்களுக்குள்ள நம்மளை சுத்திகரிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையில நம்ம இருக்கிறோம். அதே போல நம்ம பண்ண உடன்படிக்கை அப்படிங்கிற பிரித்தெடுக்கக்கூடிய வாழ்க்கை, அந்த முடி அப்படிங்கிறது அவர் பார்வையில் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கீலேயாத் மலையிலிருந்து வரக்கூடிய ஒரு வெள்ளாட்டு மந்தையை போல் இருக்கு. ரொம்ப அழகா இருக்குன்றார். இப்பதான் பாயிண்ட். இந்த முதல் வசனம் நம்ம இண்டிவிஜுவல் லைஃப்ல கிறிஸ்து பார்க்கும்போது அழகா இருக்கா இல்லையா அப்படிங்கறது என்ன பண்ணுங்க? ஏன்னா சபையை குறித்து சொல்லியிருக்கு. நம்ம சபையா முயற்சி பண்ணிருக்கோம் அப்படின்னா நம்ம செல்ஃப் என்ன சொல்றது, தன்னைத்தான் என்ன பண்ணணும்னா பரிசோதனை பண்ணக்கூடிய டைம்ல இருக்கோம். சொல்ல போனா டைம் இல்லை, அந்த டைம்குள்ள இருக்கும். ஸோ முதல் வசனத்தை கிளியர் பண்ணிட்டோம். செகண்ட் வர்ஸ்க்குள்ள நம்ம போலாம். உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் 2வது வசனம். உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். உன் பற்கள் மயிர் கத்தரிக்கப்பட்ட பின் குளிப்பாட்டப்பட்டு கரை ஏறுகிறவைகளும் ஒன்றாகிலும் மலடா இராமல் எல்லாம் இரட்டை குட்டி ஈன்றவைகளுமான ஆட்டு மந்தையை போல் இருக்கிறது. சோ அடுத்தது எந்த வர்ணனைக்குள்ள வராருன்னா பல். சோ என்ன ஒரு காரியம் அவர் சொல்றாருன்னா, ஃபர்ஸ்ட் கண், அப்புறம் முடி, இப்ப என்ன வராருன்னா சபையினுடைய பற்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத கிறிஸ்து இங்க வர்ணிக்கிறார். அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கிறார் பாருங்க. உன் பற்கள் மயர் கத்தரிக்கப்பட்ட பின் குளிப்பாட்டப்பட்டு கரையேறுகிறவைகளும் ஒன்றாகிலும் மலடாயிராமல் 2 குட்டி ஈன்ற ஆட்டு மந்தையை போல் இருக்கு. இது புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஒரு நல்ல ஒரு செம்மறியாடு, அந்த செம்மறியாட்டுடைய அந்த முடியெல்லாம் ஃபுல்லா ரோமத்தை எல்லாம் எடுத்த பிறகு அதை அப்படியே குளிப்பாட்டி அந்த ஒரு தண்ணியிலிருந்து மேலே எந்திரிச்சு வரக்கூடிய ஒரு விஷயத்த சொல்றார். அப்படி எந்திரிச்சு வர செம்மறியாடு குறைஞ்சபட்சம் அந்த இது சொல்லுது பாருங்க வசனம், ரெட்டை குட்டி ஈன்றவைகள். அதாவது 2 ஆடு ஒரு தாய்மை மாதிரி அந்த இடத்துல அடையாளப்படுத்துதுன்னு பார்க்குறோம். ஸோ இதுக்கும் பல்லுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குங்களா? நான் பிக்சர் போடுறேன். இந்த மாதிரி மயர் கத்தரிச்ச பிறகு ஒரு ஆட்டோடைய கண்டிஷன் எப்படி இருக்கும், அது இதோட கம்பேர் பண்றார். ஸோ ஒட்டு மொத்தமாக கிறிஸ்து என்ன தெரியுங்களா சொல்றாரு, சுத்தம், அவ்வளோதான். ஸோ இதுக்கு ஏன் 2 குட்டி ஈன்ற ஆடை கம்பேர் பண்றாருன்னா, யூஸ்வலாக நம்மளுடைய பற்கள் எடுத்துக்குங்களேன், எல்லாமே பேர் தான். ஃப்ரண்ட்ல எடுத்தாலும் சரி, உள்ள எடுத்தாலும் சரி, எல்லாமே பேரா இருக்கக்கூடிய. ஏன் அப்படி பாக்குறீங்க? எல்லாரும் கரெக்டாக தானே சொல்லிட்டு இருக்கோம். ஸோ நம்முடைய பற்கள் எப்படி இருக்கா, எல்லாமே பேரா இருக்குமா. அதுதான் முதல்ல சொல்றாரு, ஒன்றாகிலும் மலடா இராமல். அப்படின்னா மலடுன்னா தெரியும், அந்த ஒரு ஆட்டுக்குட்டி இன்னொரு ஆட்டுக்குட்டி ஈன்றெடுக்கல அப்படிங்கிற ஒரு தன்மை. ஸோ சபையினுடைய பற்களை கிறிஸ்து பார்க்கும்போது ஒன்று கூட என்ன இல்லையா, சொத்தன்னு சொல்லலாம், இல்லைன்னா ஒரு பல்லு உளுந்துருச்சுன்னு சொல்லலாம், எப்படி வேணா எடுத்துக்கலாம். எல்லாமே அவர் பார்க்கும்போது ஒரு மயர் கத்தரிக்கப்பட்ட ஒரு ஆட்டுக்குட்டி எப்படி இருக்குங்க, செம்மறியாடு ஃபுல்லா ரோமம் இருக்கு, அதோடைய கண்டிஷன் எப்படி இருக்குன்னா, போய் குப்பையிலையும் அதுலேயும் உருண்டு பிறண்டு ரொம்ப அழுக்கா ஒரு மாதிரியா இருக்கும். நேராக போய் அந்த ஆட்டுக்குட்டியில் இருக்கிற ரோமத்தெல்லாம் எடுத்துட்டு, அதான் வசனம் சொல்லுது, அந்த ஆட்டுக்குட்டியை தண்ணியில குளிப்பாட்டி அப்படி மேலே தூக்கும்போது எப்படி இருக்குங்க, அதான் இந்த பிக்சர் பார்த்துருக்கோம். ஸோ தன் கிட்ட இருக்கக்கூடிய கரை திரை எதுவுமே இல்லாம அப்படியே ரொம்ப சுத்தமா அப்படி இருக்குமா. கிறிஸ்து சொல்றாரு, நம்மளுடைய பற்கள் கூட எப்படி இருக்கான், அவர் பார்க்கும்போது ரொம்ப வெண்மையா இருக்கான். அப்படின்னா என்ன கண்டுபிடிக்கணுங்க, பற்கள்லாம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். இன்னொரு விஷயம், பற்களை ஏன் தேவன் இங்க கோட் பண்றாரு அப்படின்னா, ஒரு சாதாரண ஒரு மனுஷனுக்கு இருக்கக்கூடிய தன்மை தான் அது. ஒரு மனுஷன் ரொம்ப சந்தோஷமா இருக்காரு, ஆனா அந்த வாயை ஓபன் பண்ணவே இல்லை, சிரிக்கிறாரு, எப்படி இருக்கும்?
ட்ரை பண்ணி பாருங்க வீட்டுக்கு போய். ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இன்னொரு விஷயம், அது பார்த்தா நல்லா இருக்காது. ஸோ இங்கே இண்டிகேட் பண்ணுற என்ன விஷயம்னா, கிறிஸ்துவோடைய சபையுடைய அந்த குணலட்சணம் தோற்றம் ரொம்ப சுத்தமாக இருக்கும். பல் நார்மலாக சிரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு கூட சொல்ல முடியாது, சிரிச்சா பல் தெரியும். இங்க என்ன சொல்றாங்கன்னா, சபையினுடைய இன்னர் ஜாய், உள்ள இருக்கக்கூடிய சந்தோஷம், உள்ள இருக்கக்கூடிய மகிழ்ச்சி எங்க தெரியுதா? சபையுடைய சிரிப்புல தெரியுதான். அவ்வளோ ரொம்ப சுத்தமா சொல்லுங்களா, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். ஸோ இதுக்கும் நம்ம லிட்டரலா சிரிக்கிறதுக்கும் நீங்க போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். அப்புறம் மீட்டிங் முடிச்சோடனே சிரிச்சுட்டே இருக்க போறோம். இது எல்லாமே ஆவிக்குரிய அர்த்தம். ஸோ என்ன விளக்கம்னு பார்க்கலாம். எல்லாமே பேரா இருக்கு. அதே போல அந்த ஒரு மயிர் கத்தரிக்கப்பட்ட பின் எப்படி இருக்குமோ அவ்வளோ சுத்தமா இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். இது இல்லாம ஒரு சபையினுடைய அழைப்புக்குள் இருக்கிற ஒரு பிள்ளை வாழ்ந்தாங்கன்னா அவங்க எப்படி இருக்குன்னு வசனம் சொல்லுது. வசனம் மாறிடுச்சு. சரி, நீங்க வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு. சோ இது அடுத்த ஒரு முக்கியமான கேரக்டர் குறித்து சொல்லுது. ஆக்சுவலா என்ன ஒரு குணலட்சணம் கேட்டீங்கன்னா, பற்கள தேவனுடைய பிள்ளைகள் இல்ல, ஜென்ரலாவே ஜனங்க எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஒரு விஷயத்தை சாப்பிட்டாங்கன்னா அதை அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இங்க நம்மளை குறித்து சொல்லும் போது நம்ம பல் ரொம்ப சுத்தமா இருக்குன்றாரு. எதனால சுத்தம் சொல்லி தீமோத்தேயுக்கு பவுல் சொல்லும் போது, சத்திய வசனத்தை அந்த விஷயம் பாருங்க, நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனா நிறுத்தணும். ஸோ சத்தியம் நம்ம அசைபோட அடுத்து என்ன சுத்தமாகுமா? அசைபோடுற அதான் நம்ம பல் ரொம்ப சுத்தமாகுமா? அது மட்டும் இல்லாம நம்ம சாப்பிட்ற விஷயத்தை கூட மெல்லும் இல்லைங்களா? மெல்லும் போது நம்முடைய பற்கள் மாதிரி இருக்கக்கூடிய நம்ம ஒட்டுமொத்த அந்த ஒரு ஆவிக்குரிய சரீரமும் குணமாகும் அப்படின்னு சொல்லுது. இந்த 2ஆம் வசனம் மறுபடியும் படிச்சிருங்க, அப்புறம் நம்ம தொடர்ந்து போகலாம். உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். உன் பற்கள் மயிர் கத்தரிக்கப்பட்ட பின் குளிப்பாட்டப்பட்டு கரை ஏறுகிறவைகளும் ஒன்றாகிலும் மலடா இராமல் எல்லாம் இரட்டை குற்றி ஈன்றவைகளுமான ஆட்டு மந்தையை போல் இருக்கிறது. கிளியரா இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, நம்மளுடைய பற்கள், நம்மளுடைய நேச்சர் ரொம்ப பேரா இருக்கு, எதுவுமே சொத்தை இல்லை, கிறிஸ்துவுடைய பார்வையில ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம். ஒருவேளை இந்த மாதிரி குளிப்பாட்டப்பட்ட அந்த ஆட்டுக்குட்டி மாதிரி இல்லாம, சுத்தம் இல்லாம நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம கண்டிஷன் என்னன்னு சொல்லி எபிரேயர் ஆசிரியர் சொல்றார். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 15-16 வசனம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் 16ஆம் வசனம். ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாத படிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாக்குகிறதுனால் அநேகர் தீட்டுப்படாத படிக்கும் ஒருவனும் வேசி கள்ளனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சிரேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கட்டவனாகவும் இராத படிக்கும் எச்சரிக்கையாய் இருங்கள். இங்க கிளியரா அவர் என்ன ஒரு டிக்ளேர் பண்றாருன்னா, சபையை குறித்து சொல்லிட்டே வர்றாரு. நம்ம பற்கள் ரொம்ப சுத்தமா இருக்குன்னு சொல்றாரு. ஒருவேளை சுத்தமா இல்லைன்னா நம்ம எப்படி இருப்போம்? இந்த வசனம் சொல்லுதுன்னா, ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான வேறு முளைத்தெழும்பி கலகம் உண்டாக்குறதுனால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கு. ஸோ தேவனுடைய சன்னிதானத்தில் வாழ்ற நமக்கு தேவன் கொடுக்குற ஒரு எச்சரிப்பு என்னன்னா, அவர் சொல்லும் போது சபை ரொம்ப சுத்தமா இருக்கு, எல்லாமே கிளீனா இருக்கு, நீட்டா இருக்குன்னு சொல்லும் போது, ஒருவேளை சுத்தம் இல்லைன்னா நமக்குள்ள என்ன கேரக்டர் இருக்குன்னு சொல்றாருன்னா பாருங்க, வேசி கள்ளனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக, சாதாரண அற்பமான உலக வாழ்க்கைக்காக ஒரு மகா பெரிய ஸ்லாக்கியத்தை இழந்தார் ஏசா. அப்புறம் கதறினாரு, கெஞ்சினாரு, அழுதாரு, உருண்டாரு, பிறண்டாரு. நோ, தேவனுடைய திட்டம் அதுதான். யாக்கோபுக்கு அது போயிடுச்சுன்னு பார்க்குறோம். இந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஸோ சாதாரணமா பல் இருக்கு இல்லைங்களா, நமக்கு அது ஒரு காட் மாதிரி. காடுன்னா அந்த காடு இல்லை, ஒரு பாதுகாப்பு மாதிரி. நமக்கு ஒரு விஷயத்தை அனுமதிக்க விடாம தடுக்கும். எந்த விஷயத்தங்க? இப்ப நான் இங்க பேசுறேன், பேசும்போது என்ன ஆகுது? பல்லு அனுமதிக்குது வார்த்தைய வெளியே பேசுறதுக்கு. ஸோ இதை கூட தேவனுடைய சமூகத்திலையும் சரி, தேவனுடைய பிள்ளைகளாக நாம் எப்படி இருக்கணும்னு சொல்லி
வசனம் சொல்லுது பாருங்க. மத்தேயு 15:11. மத்தேயு 15:11. வாய்க்குள்ளே போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது, வாயிலிருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். சோ கிளியரா இயேசு கிறிஸ்து பிக்சர் பண்ற சபை எப்படி இருக்குன்னா, ரொம்ப சுத்தமா இருக்கு, பல்லு ரொம்ப கிளீனா இருக்கு, சொல்ல போனா ஒட்டுமொத்த சரீரம் சுத்தமா இருக்கு. வசனம் கடைசி அப்படிதான் முடியும். இப்ப நம்ம தீட்டுப்படக்கூடிய விஷயத்தெல்லாம் அவர் லிஸ்ட் பண்றார். முதல் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு ஒன்று என்ன பண்ணாதுங்களா, அப்பதான் நிறைய பேருக்கு சந்தோஷமா இருக்கும். தீட்டுப்படாது. நம்ம வாயிலிருந்து ஒரு வார்த்தை புறப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வார்த்தைக்கு என்ன இருக்கு தெரியுங்களா, தேவனுடைய அந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்ல எல்லாத்துக்கும் கணக்கு இருக்கு. ஸோ சாதாரணமா தேவன் சபையை கொண்டு போய் நிறுத்த போறது இல்லை. அவர் என்ன சொல்றாருன்னா, அவங்க ரொம்ப சுத்தமா இருக்காங்க. இப்ப நம்ம சபையா மாற ஓடிட்டு இருக்க நமக்கு ஒரு எச்சரிப்பு என்ன கொடுக்குறாருன்னா, நம்ம வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை தான் என்ன பண்ணும், ஒரு மனுஷனை தீட்டுப்படுத்தும். ஒரு மனுஷனை தீட்டுப்படுச்சு அப்படின்னா, எந்த மனுஷனால அந்த மனுஷன் தீட்டுப்பட்டானோ அவருக்கும் ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. ஸோ ஒரு நீதியான ஒரு நியாய தீர்ப்பு. இதை பவுல் எழுதினார், எபேசியர் 4:29-30. எபேசியர் 4:29-30. கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், பக்தி வெறித்துக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பவுல் கிளியர் பண்ணிட்டார், தவறான எந்த ஒரு வார்த்தை என்ன பண்ண வேணாம், உங்க வாயிலிருந்து புறப்பட வேணாம். அப்படின்னா கெட்ட வார்த்தை எல்லாம் பேசுறது இல்லை, நமக்கு தெரியும் கிளியரா. ஒருத்தருடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தை, ஏன்னா அதுக்கு தான் பல் சொல்றாரு, பல்லு ரொம்ப சுத்தம்ன்றாரு கிறிஸ்து. பல்லு அனுமதிச்சாதான் நாக்கு என்ன பண்ணுமா, ஒரு வார்த்தையை உச்சரிக்க முடியும். ஸோ நம்ம வாயிலிருந்து ஒரு தவறான குற்றச்சாட்டோ ஒரு வீண் பழியோ இல்லை ஏதோ ஒரு விஷயம் நம்ம பேசுறோம் அப்படின்னா, முதல்ல பவுல் சொல்லக்கூடிய கவுன்சிலிங் என்னன்னா, புறப்பட வேணாம் கெட்ட வார்த்தை. ஏன்னா பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். ஸோ நம்ம சபையிலையும் சரி எங்க போனாலும் சரி, நம்ம பேசக்கூடிய வார்த்தை ஒரு 4 வார்த்தை ஒருத்தர்கிட்ட பேசணும்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கஷ்டம்தான். பட் ஆனால் கிறிஸ்து எதிர்பார்க்கிறார், பேசணும்னா அந்த 4 வார்த்தை அவங்கள ஆவிக்குரிய வளர்ச்சியில என்ன பண்ணுமா, என்கரேஜ் பண்ணக்கூடிய வார்த்தையா இருக்கணும். அவங்கள என்ன பண்ணக்கூடாது, டிஸ்கரேஜ் பண்ணக்கூடிய வார்த்தையா நம்ம பேசக்கூடாது. அது ஒரு எச்சரிப்பு கொடுக்கிறார். இப்படி இருந்தாதான் இயேசு கிறிஸ்து நம்ம மேல பிரியப்படுவார். வாசிக்கலாம் சங்கீதம் 45:11. 45 சங்கீதம் 11. அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார், அவர் உன் ஆண்டவர், ஆகையால் அவரை பணிந்து கொள். சோ இந்த மாதிரி எல்லாம் இருந்தோம் அப்படின்னா தான் இயேசு கிறிஸ்து நம்முடைய அழகுல பிரியப்படுவார், நம்ம அவரை பணிந்து கொள்ள முடியும்னு பாக்குறோம். சோ அடுத்து பற்கள் யூஸ் பண்ற இன்னொரு விஷயம் படிச்ச வசனம் தான், அசைபோடும். நல்லா கொடுக்குற சாப்பாடை நல்லா அசைபோடும். ஸோ இன்னைக்கு நமக்கு தேவன் என்ன சாப்பாடு கொடுக்குறாருன்னா, அவருடைய உன்னதமான வசனங்கள். ஸோ இந்த வசனங்களை வாங்குற நம்மளை சுத்தமா வச்சுக்கணும் அப்படின்னா முதல் கண்டிஷன் சொல்றார், வாங்கின சாப்பாடை என்ன பண்ணுங்க, நல்லா அசைபோடணும். அசைபோடுறது மட்டும் இல்லை, இந்த வசனத்திலே சொல்றார், என்ன நம்ம சொல்றோமோ அதன்படி என்ன பண்ணும், நம்ம முதல்ல நடந்து காமிக்கணும். அதுதான் அந்த வசனம் டிக்ளேர் பண்ணுது. அப்படின்னா ஒரு மனுஷன் சத்தியத்துக்குள்ளார வளர வளர அந்த மனுஷன் சுத்தமாகிறத எல்லாரும் என்ன பண்ணும், பார்க்கணும். இப்ப நம்மளே ஒரு சபை ஐக்கியமா வர்றோம், நம்ம அநேகர் கூட அநேக விஷயங்கள் டிஸ்கஸ் பண்றோம் உலகத்துல போய், பெயர் சபை கூட எல்லாம் சத்தியத்தை பத்தி. சத்தியத்தை டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்க என்ன முதல்ல பார்ப்பாங்கன்னா நம்மளதான் பார்ப்பாங்க, நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னு. அதான் இங்க சொல்றார், வாங்குற சத்தியத்தை நம்ம அசை போடும்போது தான் நமக்குள்ள இருக்கிற தூய்மைங்கிற விஷயம் என்ன பண்ணுங்க, கொஞ்சம் கொஞ்சமா வரும். கிறிஸ்து பார்க்கும்போது ரொம்ப அழகா இருப்போம். அடுத்தது 3வது வசனம், உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். உன் உதடுகள் சிவப்பு நூலுக்கு சமானமும் உன் வாக்கு இன்பமுமாய் இருக்கிறது, உன் முக்காட்டின் நடுவே உன் கன்னங்கள் வெடித்த மாதளம் பழம் போல் இருக்கிறது. ஃபர்ஸ்ட் கண்ணுனாரு, அப்புறம் கூந்தல் அப்படின்னாரு, இப்ப எங்க வந்துட்டாருங்க, பற்கள் வந்தாரு. இப்ப அடுத்து நம்முடைய உதடு மற்றும் நம்முடைய கன்னங்கள். இந்த கன்னங்கிறது எப்படி வரீங்களா கோட் பண்ணிருக்காங்க ஆங்கிலத்துல, இந்த பார்ட்டை விட இந்த மேல இருக்கு இல்லைங்களா, அந்த ஒரு ஏரியாவை தான் கோட் பண்றாங்க. இப்ப 2 விஷயம் கண்டுபிடிக்கணும் இந்த வசனத்துல. சபையினுடைய உதடு ஒரு சிவப்பு நூல் மாதிரி ரொம்ப சூப்பரா இருக்கான். சபையினுடைய கன்னங்கள் கூட ஒரு மாதுளம்பழம் வெடிச்சா
அதுக்குள்ள இருக்கிற பழங்கள் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி அழகா இருக்கான். கிறிஸ்துவும் தேவனும் எப்படியெல்லாம் யோசிச்சிருக்காங்க பாருங்க. அப்படிதான் சொல்லணும். நம்ம அழகா இருக்குன்னு ஒரே வாரத்தில் சொன்னா பரவாயில்ல. நம்ம ஒவ்வொரு விஷயமும் சபை இப்படி இருக்கு இப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொல்றாங்கன்னா, ஒருத்தங்க ஒரு விஷயத்தை பத்தி அதிகமா பேசிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே காரணம் தான், அந்த விஷயம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். இப்ப இயேசு கிறிஸ்து சபையை பார்த்து நம்மளை பார்த்து வர்ணிக்கிறார் அப்படின்னா நம்மளை ரசிக்கிறார் இயேசு கிறிஸ்து. கேட்கவே ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு, பயமாவும் இருக்கு. இயேசு கிறிஸ்து நம்மளை ரசிக்கிறாரா தெரியல, ஆனா ரசிக்கிறாருன்னு சொல்லுது. சரி, முதல் விஷயம், உன் உதடுகள் சிவப்பு நூலுக்கு ஒப்பா இருக்கு, உன் வாக்கு இன்பமா இருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம். முதல்ல இந்த சிவப்பு எதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கலாம். தியாகம். ஓகே, பழைய ஏற்பாடு காலத்துல குஷ்டரோகம் வரும் இல்லைங்களா? குஷ்டரோகம் வரும் இல்லையா? இல்லை, கண்டிப்பா வரும். அப்படி குஷ்டரோகம் வந்த மனுஷனுக்கு பாதிக்கப்படக்கூடிய இடம் என்ன கேட்டீங்கன்னா தலை, அடுத்து என்ன கேட்டீங்கன்னா வாய், அப்புறம் கை கால். ஸோ கொஞ்சம் கொஞ்சமா இந்த மனிதனுடைய தோற்றம் அப்படியே என்ன ஆகுமா, மாறிட்டே வருமா. இதை எப்படி கோட் பண்றாங்கன்னா, குஷ்டம் எதை அடையாளப்படுத்துங்க? ஸோ பாவம். ஒரு மனுஷனுடைய உதடு ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னா என்ன புரிஞ்சுப்பாங்கன்னா, இந்த மனுஷனுக்குள்ள எந்த நோயுமே இல்லை, ரொம்ப ஹெல்த்தியா இருக்கான் அப்படிங்கிறத அந்த காலத்துல அவங்க புரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ நம்மளுடைய உதடுங்கிறது சரீரமா எடுத்துக்கலாம் ஒட்டுமொத்தமா. ரொம்ப குஷ்டமா இருந்துச்சு ஒரு காலத்துல, ரொம்ப பாவம் கரை எல்லாமே இருந்துச்சு. பட் இந்த சிவப்பு நூலை போல ஒருத்தர் வந்து மாத்தினார் இல்லைங்களா? முதல்ல ஆதாம் ஏவாள் தவறு பண்ணோன்னு என்ன புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, நமக்கு குஷ்டம் வந்திருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. தேவன் என்ன பண்ணாருங்க, அடுத்தது ஒரு விலங்கு அடிச்சு அந்த விலங்குடைய தோலை எடுத்து ஆதாம் ஏவாளுக்கு உடையா உடுத்தினாங்க. உடையா உடுத்தினோன்னு அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, ஓ நமக்கு குஷ்டம் வந்திருக்கு, அத கிறிஸ்துவும் தேவன் என்ன பண்றாங்க, மறைக்கிறாங்க அப்படின்னு. பாருங்க, ஒரு வசனம் படிச்சிடலாம். எபிரேயர் 9:22 வசனம். எபிரேயர் 9:22 நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் ரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும், ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. ரத்தம் சிந்துதல் இல்லாம என்ன ஆகாது, மன்னிப்புங்கிற விஷயமே இருக்காதுன்னு சொல்லி பாக்குறோம். சோ நம்மளுடைய உதடு வந்து சிவப்பு நூல் மாதிரி இருக்கிறது எதை அடையாளப்படுத்த தெரியுங்களா? நமக்கு நிறைய நோய் இருந்துச்சு, பட் அது எப்ப இந்த சிவப்பு நிறமா மாறுச்சுன்னு கேட்டீங்கன்னா, கிறிஸ்து கொடுத்த ஈடுபலி தான். அது ஒண்ணுதான் இன்னைக்கு நம்ம ஹெல்த்தியா இருக்கோம்னு நம்மளால கான்பிடண்டா சொல்ல முடியும் அவருடைய சமூகத்துல, இல்லைங்களா? சொல்ல முடியுமா? இல்லைன்னா நம்ம எவ்வளவு நற்கிரைகள் காமிச்சாலும் தேவனுடைய அந்த ஒரு கோலுக்கு பக்கத்துல கூட போக முடியாது அன்டில் இயேசு கிறிஸ்து நம்ம கூட இருக்கிற வரைக்கும். ஸோ வசனம் கிளியரா இருக்கு. யோவான் 3:16 வசனம். யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். சோ அந்த ஒரு ஸ்கார்லெட், அந்த ஒரு சிவப்பே நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய ransom sacrifice. நீங்க சொன்ன தியாகம் கரெக்ட் தான், பட் நம்ம தியாகம் நம்மளை ஹெல்த்தியா வச்சுக்கிறது இல்லை. அது வந்து கிறிஸ்துவோட தியாகத்தோட சேரும்போது தான் தேவனும் கிறிஸ்துவும் பார்க்கும்போது நம்ம உதடு எப்படி இருக்குங்களா, ரொம்ப சிவப்பா ரொம்ப ஹெல்த்தியா வாழ்ந்துட்டு இருக்கோம்னு சொல்லி பார்க்குறோம். அது மட்டும் இல்ல, உதடுன்னு சொன்னோன்னு இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. ஒரு மனுஷன் முன்னாடியே நாக்கை பத்தி படிச்சோம். சாதாரணமா பேசணும்னு வச்சுக்கோங்களேன், பல்லு நாக்கு மற்றும் உதடு இது மூணும் ஒரே டைம்ல ஃபங்க்ஷன் ஆகணும், ஒண்ணுக்குள்ள ஒண்ணு கோஆர்டினேஷன் இருக்கணும், அப்பதான் அது ஒர்க் ஆகும். ஸோ இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் நம்ம இந்த உதடை வச்சு என்ன பண்றோம்னா சத்தியத்தை ப்ரொக்ளைம் பண்றோம், கிறிஸ்துவோடைய அன்பை வசனங்கள் மூலமா சொல்லிட்டு இருக்கோம். அப்படி சொல்ற நம்ம எப்படி இருக்கும்னு சொல்லுதுன்னா வசனம், இயேசு கிறிஸ்து மூலமா தான் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம். அது இன்னைக்கு என்ன பண்ணக்கூடாது, மறந்துடக்கூடாது. நம்முடைய சுய நீதியோ நம்முடைய கிரியையினாலவோ நம்ம நீதிமான் ஆகவே முடியாதுன்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுது. இன்னொரு வசனம் படிங்க, கொலைசியர் 4:6 நம்ம எப்படி இருக்கணும்
அப்படின்னு சொல்லுது. கொலேசியர் 4:6 அவனவனுக்கு இன்னின்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரம் மீறினதாயும் இருப்பதாக. சபையுடைய எக்ஸ்ட்ரீம் கேரக்டர் இங்க கொடுக்கிறார் பவுல். ஒவ்வொருத்தருக்கும் என்ன மாதிரியான உத்தரவு சொல்லணும்னு சொல்லிட்டு அவங்க அறியும்படி, நம்ம அறியும்படி, நம்ம பேசுற பேச்சு இருக்கு இல்லைங்களா, வசனம் எப்படி இருக்கணுமா, கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரணம் ஏற்றினதாயும் இருக்கணும். திரும்ப திரும்ப அதே தான் சொல்றாரு. நம்ம பேசினா 4 பேருக்கு என்னவா இருக்கணும், பிரயோஜனமா இருக்கணும். சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். அதுக்கும் நம்ம பிரேயர் பண்ண வேண்டியவங்களா இருக்கும். சங்கீதம் 141:3 141 சங்கீதம் 3 கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக் கொள்ளும். ரொம்ப ரொம்ப பாவம், சங்கீதக்காரனாலே முடியல போல இருக்கு, என்னால முடியல, நான் சரண்டர் அடைஞ்சிடறேன் அப்படின்ட்டார். வசனம் என்ன சொல்றாருன்னா, என்னுடைய வாய்க்கு முதல்ல என்ன பண்ணுங்க, ஒரு பெரிய திண்டுக்கல் பூட்டா வாங்கிட்டு வந்து பூட்டிருங்க. என்னுடைய உதடுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, வாசலை காத்து கொள்ளுங்கள். ஏன்னா அவர்னாலே முடியல போல இருக்கு. ஸோ இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நமக்கும் கிறிஸ்து சொல்ற எச்சரிப்பு அதே தான். உதடும் சரி, பற்களும் சரி, உள்ள இருக்கிற நாக்கும் சரி. சாதாரணமா ஒரு மனுஷனுக்கு என்ன எதுக்கு பயன்படுதுன்னு கேட்டீங்கன்னா, பேசுற வார்த்தைகள், நம்ம உள்ள இருக்கக்கூடிய விஷயங்களை எக்ஸ்பிரஸ் பண்ற விஷயம் பேஸ். ஸோ தேவன் கிறிஸ்து மேல இருந்து பார்க்கும்போது எல்லாமே அழகா இருக்கு. உதடு ரொம்ப சிவப்பா இருக்குன்றது இயேசு கிறிஸ்துவோடைய ரேன்சம் தெரியுது நம்ம வாயில. அப்படின்னா அவருடைய தியாகம் நம்ம எப்ப பார்த்தாலும் ஏந்திட்டே நடந்துட்டு இருக்குமா, நம்மளை பார்த்தா கிறிஸ்துவோட தியாகம் தெரியுதான். அவரு அப்படி ஃபீல் பண்றாரு கிறிஸ்து. நம்ம எப்படி ஃபீல் பண்றோம், அளவே இல்லை. அடுத்தது இன்னொன்னு சொன்னார் இல்லைங்களா, உன் கன்னம் வெடித்த மாதுளம் பழம் போல் இருக்கு. எப்படின்னா முக்காட்டுக்கு நடுவுல, இப்ப சபை போடுற முக்காட்டுக்கு நடுவுல நம்ம கண்ணம் இருக்கு இல்லைங்களா, எப்படி இருக்கா, இந்த மாதிரி வெடிச்ச மாதுளம் பழம். இதை பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது? வசனம் எப்படி இருக்குன்னா, முக்காட்டின் நடுவே உன் கன்னம் வெடித்த மாதுளம் பழம் போல் இருக்குன்னு சொல்லி, இந்த முக்காட்டின் நடுவே என்னங்கிறது பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடியே ஃபர்ஸ்ட் சாப்டர்லயே பார்த்தோம், ஒரு சாதாரண ஒரு மனுஷனுக்கு கன்னம் அப்படி வுட்டுன்னு இருந்துச்சுன்னா என்ன சொல்லுவாங்க, நல்லா சாப்பிட்றாங்கன்னு அர்த்தம், நல்லா ஹெல்த்தா இருக்காங்கன்னு அர்த்தம். கிறிஸ்து இது ஸ்பிரிச்சுவலா ஒரு நேச்சர்ல நமக்கு சொல்லும்போது நம்ம கண்ணை எப்படி இருக்குங்களா, அவர் கம்பேரிசனுக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீமா சொல்றாரு. ஒரு மாதுளம்பழம் வெடிச்சா அது எவ்வளவு அழகா இருக்குமோ, நம்முடைய ஹெல்த், ஸ்பிரிச்சுவல் ஹெல்த் கிறிஸ்து பார்வையில ரொம்ப அழகா இருக்கு. அது எதுக்கு நடுவுலன்னா முக்காட்டின் நடுவுல. நீங்க சொல்லுங்க, ஒரு மணப்பெண், ஒரு பிரைடு வந்து ஒரு மணவாளை நோக்கி போயிட்டு இருக்காங்க, முக்காடு போட்டிருக்காங்க, அது எதை அடையாளப்படுத்துது? ரொம்ப ஸ்பிரிச்சுவலா திங்க் பண்ண வேணாம், ஜஸ்ட் அப்படி சொல்லுங்க. இப்போ இந்த மேரேஜ்லாம் பண்ணும்போது பாட்டு பாடிட்டு வர்றாங்க, அவங்க பாட மாட்டாங்க, பாட்டு பாடுவாங்க வருவாங்க. அப்போ அவங்க ஒரு மாதிரி தலையெல்லாம் குனிஞ்சிட்டு அப்படி வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் மணவாளன்னு பார்க்க. அதான் சொல்றாரு, முக்காட்டின் நடுவே உன் கண்ணம் எப்படி இருக்குன்னா வெடிச்ச மாதுளம் பழம் போல் இருக்கு. ஸோ இங்க பாயிண்ட் இங்கே கொடுத்துட்டோம். நம்ம முக்காடு அப்படிங்கிறது கிறிஸ்துவுக்காக நம்ம பிரித்து எடுந்து வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த ஒரு வாழ்க்கை. அது மட்டும் இல்லாமல் நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் பண்புன்னு சொல்லுவோம் தமிழ்ல, தாழ்மை பண்புன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். எப்படின்னா, எப்படி அந்த ஒரு மணவாட்டி தன்னுடைய ஒட்டுமொத்த முகத்தை வேற யாரும் என்ன பண்ணக்கூடாது, பார்க்கக்கூடாது, இது மணவாளனுக்கு தான் அப்படின்னு சொல்லி ரொம்ப பணிவோட மணவாளன் கிட்ட வருதோ, அதே போல எல்லாரும் சபையை பார்ப்பாங்க, ஆனா சபையினுடைய உண்மையான அழகு கண்டுபிடிக்க முடியாது. ஆனா கிறிஸ்து மட்டும் பார்ப்பார். எப்படி கண்டுபிடிக்கிறாருன்னா, நீ பண்ண அந்த ஒரு கான்செக்ரேஷன் ஞானஸ்தானத்தின் மூலமா உன்னுடைய ஆவிக்குரிய ஹெல்த் அவ்வளோ அழகா இருக்கு. அவர் வர்ணிக்கிறார். ரொம்ப சந்தோஷமா வாங்கிக்கணும், இந்த வார்த்தைகள் எல்லாம் கிடைக்காது, கிறிஸ்து சொல்லும் போதே வாங்கிக்கலாம். அவ்வளோ அழகா நம்மளை வர்ணிக்கிறார். இதுக்கு ஒரு பாயிண்ட் கூட இருக்கு. நார்மலா மாதுளம்பழம் எப்படி இருக்கும், எப்படி இருக்கும்னா ஒரு சீடு இருக்கும், சீடை சுத்தி ஒரு ஜூஸ் இருக்கும். அவர் என்ன சொல்றாருன்னா, வெடிச்ச மாதுளம்பழம் மாதிரி இருக்கு நம்ம கண்ணம் அப்படிங்கிறார். ஸோ நார்மலா சீடு அப்படின்னாவே ஒரு ஜென்ரேஷன், அந்த விதை எடுத்து போட்டோம்னா
அடுத்து என்ன முளைக்கும்? பலாமரம் முளைக்கும்னு சொல்லாதீங்க, மாதுளம் செடி முளைச்சிரும். ஸோ இதை தான் அங்கே டிக்ளேர் பண்றார். அதை சுத்தி இருக்கக்கூடிய அந்த ஒரு ஒயின் கலர் இருக்கக்கூடிய ஒரு ஜூஸ் வந்து இயேசு கிறிஸ்துவுடைய ஒரு ரத்தத்தை அடையாளப்படுத்துது, ஸ்பிரிச்சுவலா அவங்க கொடுக்குறாங்க. ஸோ அதை தான் சபைக்கு சொல்றாரு. சபை கூட ஆட்டுக்குட்டியானுடைய மனைவி தான் இல்லைங்களா? நம்மளுடைய தியாகமும் நம்மளுடைய உள்ள இருக்கிற கண்டிஷன் என்னன்னா, நமக்குள்ள ஒரு ஜெனரேஷன் வச்சிருக்கோமா, அந்த ஜெனரேஷனை சுத்தி என்ன இருக்கா, கிறிஸ்துவுடைய ஈடுபலிங்கிற தியாகமும் நம்முடைய தியாகம் இருக்கான். நமக்கு நல்லா தெரியும், மில்லேனியல் கிங்டம்ல 1000 இயர்ஸ்ல உலக ஜனங்கள் உயிரோட எழுந்து வரும்போது அவங்களுக்கு ஒரு விதை இருக்கும். எப்படி அந்த ஸ்திரீயின் வித்துல படிக்கிறோம் அந்த மாதிரி சபையும் கிறிஸ்துவும் ஒன்னா சேர்ந்த பிறகுதான் அவங்களுக்கு குழந்தைகள் பிறக்கும். அந்த குழந்தைகள் தான் யாருங்க? உலக ஜனங்கள். அந்த குழந்தைகள் எதன் மூலமா வருதுன்னு கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் மூலமா. இத சபை எப்பவுமே கன்னத்துல ஏந்திட்டு இருக்குமா. சபையை பார்க்கும் போதெல்லாம் கிறிஸ்துவோட ஈடுபலி தெரியுமா. இன்னும் நிறைய பாயிண்ட் இருக்கு, நம்ம அடுத்த பாயிண்ட்குள்ள போலாம். உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். உன் கழுத்து பராக்கிரமசாலிகளின் கேடகங்களாக்கிய 1000 பரிசைகள் தூக்கி இருக்கிற ஆயுத சாலையாக்கப்பட்ட தாவீதின் கோபுரம் போல் இருக்கிறது. அடுத்து சாலமோனுடைய கம்பாரிசன் பாருங்க. சபையுடைய கண்ணு, அப்புறம் என்ன பார்த்துங்க, முடி, நீங்க சொல்லுங்க, பற்கள், உதடு, கன்னம். அடுத்து அப்படியே கீழே வராரு. சபையினுடைய கழுத்து எப்படி இருக்குன்னு வசனம் சொல்லுதான், கேடகங்களாகிய பராக்கிரமசாலிகள், அந்த ஷீல்டு வச்சிட்டு இருக்க மாதிரி 1000 பரிசைகள் தூக்கி இருக்கிற ஆயுத ஆக்கப்பட்ட தாவீதின் கோபுரம் போல. அது ஒரு வாட்ச் டவர் இருக்கும். எதிரிகள் வர்றதெல்லாம் எல்லாரும் பார்த்துட்டு இருப்பாங்க. அது மேல போர் வீரர்கள் என்ன பண்ணுவாங்களாம், ரெடியா நின்றுப்பாங்க போருக்கு, அந்த ஷீல்ட பிடிச்சிட்டு. இப்ப நம்மளுடைய கழுத்து கிறிஸ்து பார்க்கும்போது எப்படி இருக்கான், அந்த மாதிரி ஒரு கம்பீரமா இருக்கும். நம்ம கழுத்து தான். வசனம் பார்க்கலாம். என்ன மாதிரினா, இந்த மாதிரி தாவீதுடைய அந்த ஒரு கோபுரம் போல இங்க அப்படியே ஆர்மி நின்று இருக்கும், பரிசையில எண்ணெய் பூசி நின்று இருக்கும் வார்க்கு. அந்த மாதிரி சபையினுடைய அந்த ஒட்டுமொத்த உருவம் கிறிஸ்து பார்க்கும்போது ஒரு வசனம் படிக்கிற இல்லைங்களா, உங்கள் மீட்பு சமீபம் என்பதனால் நீங்க என்ன பண்ணுங்க, உங்கள் தலைகளை நிமித்துங்க, உயர்த்துங்க. ஸோ அந்த ஒரு போல்ட்னஸ் வந்து அதை அடையாளப்படுத்துது. வசனம் படிக்கலாம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக, நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாகி பலகையில் எழுதிக்கொள். ஸோ கிருபையும் சத்தியமும் நமக்கு எங்க இருக்குங்களா, கழுத்துல ஒரு மாலை, ஒரு நெக்லஸ் மாதிரி எப்போ போட்டுக்கணும். அது எப்போ நம்மள்கிட்ட விலகக்கூடாது. ஏன் சொல்றாருன்னா, அங்க தாவீதுக்கு பத்தி சொல்றாரு இல்லைங்களா. என்னைக்கு தாவீது இந்த மாதிரி அரணை நிக்க வைப்பார், டவர்ல ஷீல்டு பிடிச்சிட்டு போர்வீரர்கள் என்னைக்கு நிற்பாங்க, எப்ப வேணா நிற்பாங்கன்னு சொல்ல முடியாது. போர் வரும்போது அட்டாக் பண்ண நின்று இருப்பாங்க ரெடியா. இப்ப சபையை குறித்து சொல்லும் போது சபை ஆல்வேஸ் அப்படிதான், கிருபையும் சத்தியம் வச்சுட்டு தன்னை சுற்றி தாக்க வர்ற எல்லா விஷயத்தையும் டிஃபெண்ட் பண்ணக்கூடிய அந்த ஒரு போல்ட்னஸ்ல இருப்போமா. இன்னைக்கு நம்ம இருக்கணும். ஒரு விஷயம் சத்தியம் அசத்தியம் வரும்போது சத்தியம் சொல்லி விசுவாசத்தை கொண்டு வந்து நிறுத்தணும். முன்னாடி என்ன பண்ணக்கூடாது, அப்படியே சத்தியத்தை எடுத்து பின்னாடி வச்சிடக்கூடாது. வசனம் சொல்லுது, நம்ம எபேசியர் 6ஆம் அதிகாரம் ஃபுல்லா படிக்கிறோம் இல்லைங்களா, விசுவாசம் என்னும் கேடகம். அதான் சொல்றாரு, உன்னுடைய கழுத்து தாவீது கிட்ட இருக்கக்கூடிய அந்த அரண்ல இருக்கக்கூடிய கேடகம் மாதிரி 1000 பேர் பரிசையில எண்ணெய் பூசி நிக்கிற மாதிரி, ஒரு வார் வந்தா டிஃபெண்ட் பண்ற மாதிரி நம்ம இருக்கணுமா. ஸோ எபேசியர்ல படிக்கிறோம், எல்லா விஷயத்தோடய போராட்டம் இருக்கு, மாம்சத்தோடய இருக்கு, ரத்தத்தோடய இருக்கு, சாத்தானுடைய எல்லா டிவைஸோடய இருக்கு. இந்த டைம்ல நம்ம எப்படி இருக்கணுமா, ரொம்ப போல்டா கிறிஸ்துவுக்காக நிக்கணும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, விசுவாசம், கிருபை, சத்தியம் அப்படிங்கிற ஷீல்ட பிடிச்சு நிக்கிறது தான் அந்த 4வது வசனம் சொல்லுது. அந்த மறுபடியும் படிங்க. உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். உன் கழுத்து பராக்கிரமசாலிகளின் கேடகங்களாகிய. சோ உன் கழுத்து, நம்முடைய கழுத்து பராக்கிரமசாலின்னா எப்படிங்க, எல்லாம் குட்டி குட்டியா இருப்பாங்களா,
பயங்கர ஜெய்ஜாண்டிக்கா இருப்பாங்க. அவங்க கையில இருக்கக்கூடிய பரிசைகளுக்கு என்ன பூசின மாதிரி 1000 பேர் நின்று எப்படி இருக்குங்க ஒரு ஆர்மியில. அந்த மாதிரி டிஃபெண்ட் பண்ணணும். எதை வச்சுன்னா ட்ரூத்ல இருந்து நமக்கு ஏற்பட அந்த விசுவாசத்தின் மூலமா நிக்கணும் அப்படிங்கிறாரு. நம்ம 5ஆம் வசனத்துக்குள்ள போயிடலாம். 5ஆம் வசனம், உன் 2 ஸ்தரங்களும் லீலி புஷ்பங்களில் மேயும் வெளிமானின் இரட்டை குட்டிகளுக்கு சமானம். அடுத்த ஒரு வர்ணனை நமக்கு இந்த வசனம் படிச்சா புரிஞ்சிடும். சபையை ஒரு பெண்மையை அடையாளப்படுத்தி கிறிஸ்து பேசிட்டு இருக்கார். சோ நம்மளுடைய இருதயம் எப்படி இருக்கணும்னு வசனம் சொல்லுதான். அந்த வசனம் பாருங்க, லீலி புஷ்பங்களில் மேயும் வெளிமானின் இரட்டை குட்டிகளுக்கு சமானம். ஒரு ட்வின் எப்படி சொல்லலாம், மான் இருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி நம்முடைய இருதயம் இருக்குன்னு வசனம் சொல்லுது. உங்களால புரிஞ்சுக்க முடியும் நம்புறேன். ஸோ அந்த ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி லீலி புஷ்பத்துக்கு நடுவில் மேயிற மாதிரி நம்முடைய ஹார்ட் இருக்கான். அதை கூட கிறிஸ்து வர்ணிக்கிறார். எப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த 2 ஸ்தனங்கள் மாதிரி 2 மான் குட்டிகள் ட்வின். இது எதை அடையாளப்படுத்துன்னு கேட்டீங்கன்னா, ஆவிக்குரிய ஒரு நேச்சர்ல நம்ம கிட்ட இருக்கக்கூடிய லவ் அண்ட் அஃபெக்ஷன் யார் மேலேனா கிறிஸ்து மேல. ரொம்ப எக்ஸ்ட்ரீமான தாட் கொடுக்கக்கூடிய வசனம், ரொம்ப ஆழமான விஷயம் இதுக்குள்ள இருக்கு. எப்போ கிறிஸ்து இந்த ஒரு வர்ணனை கொடுக்குறாருன்னு கேட்டீங்கன்னா, சாதாரணமா இருக்கக்கூடிய விஷயத்த அங்க ஆவிக்குரிய நேச்சரோட அப்ளை பண்றார். அதை பின்னாடி பார்க்கலாம். ஸோ இந்த 2 விஷயம் எதை அடையாளப்படுதுன்னு கேட்டீங்கன்னா, பழைய ஏற்பாட்டு காலத்துல ஒருத்தர் தன்னுடைய மார்பு பகுதியில 2 விஷயத்தை வச்சிருப்பார். அதான் ஃபர்ஸ்ட் வியூ. அங்கிருந்து பார்த்தா அந்த 2 விஷயம் தெரியும். பிரதான ஆசாரியன் 2 கல் வச்சிருப்பார். 2ம் ஒரே ஷேப்ல இருக்கும். ட்வின், 2ம் என்ன சொல்றது, இரட்டை பிறவிகள் மாதிரி இருக்கும். ஸோ அது 2யும் தன்னுடைய மார்பு பகுதியில் வச்சிருப்பார். பட் எங்க இருக்குன்னு தெரியாது. நம்ம வசனத்தின்படி பார்த்துருக்கோம். ஸோ இது என்னன்றது வசனத்தில் படிங்க. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பகலுக்குரியவர்களாகி நாமோ தெளிந்தவர்களாய் இருந்து விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைச்சீராவையும் தரித்துக் கொண்டிருக்க கடவோம். நம்மளுடைய மார்பில் இருக்கக்கூடிய அந்த ஒரு 2 ஹார்ட் அதை எதை அடையாளப்படுத்துதுன்னா, விசுவாசம் மற்றும் அன்பு. இது முதல் பாயிண்ட். இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு வசனம் படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்குங்களா? எந்த அதிகாரத்தில் படிச்சிருக்குங்க? என் நேசர் என் ஸ்தனங்களின் நடுவே தங்கும் வெள்ளை போல சென்றுன்னு படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்குங்களா? ஸோ இது எதை மொத்தமா கிறிஸ்து வர்ணிக்கிற விஷயம் என்ன தெரியுங்களா? இங்க ரொம்ப எக்ஸ்ட்ரீமான ஒரு கேரக்டர் சொல்றார். சபை எப்படிதான் இருக்கும், எப்படி இருக்கும்னா, நம்ம கலாத்தியர்ல படிக்கிறோம், இந்த ஒட்டுமொத்த ஆவியின் கனிகள் நம்ம பார்க்கிறோம். அன்பு, சந்தோஷம், சமாதானம், தொடர்ந்து இந்த 9 கனிகள் பார்க்கிறோம். இந்த 9 கனிகளும் யாருக்குள்ள இருக்குமா? உண்மையான திருச்சபை அவங்களுக்குள்ள பரிபூர்ணமா இருக்குமா? நீங்க சொல்லுங்க. பவுல் சொல்றாரு பின்னாடி, அந்த வசனம் பார்க்கலாம். இந்த 9 கேரக்டரும் இன்னைக்கு நமக்குள்ள இருக்கா? அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணமா, அப்படியே கடைசியை இச்சை அடக்கம். அது ரொம்ப கஷ்டம். ஒரு சாதாரண சாப்பாடை பார்த்தாவே நம்ம என்ன பண்ண முடியாது, கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ இந்த 9 விஷயமே சபைக்குள்ள இருக்குன்னு கிறிஸ்து சொல்றார். இந்த பவுல் இந்த டாக்டர் எக்ஸ்ட்ரீமா கொண்டு போறாரு அடுத்த ஸ்டேஜுக்கு. என்ன கிறிஸ்து சொன்னாருன்னா, உன்னுடைய ஸ்தனங்கள் அந்த ஒரு மான்கள் ட்வின், அந்த ஒரு டியருக்கு கம்பேர் பண்ணார் இல்லைங்களா? பவுல் சொல்றாரு பாருங்க, 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 7 மற்றும் 8 வசனங்கள். 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம். உங்களிடத்தில் பட்சமாய் நடந்து கொண்டோம், பால் கொடுக்கிற தாயானவள் தன் பிள்ளைகளை காப்பாற்றுகிறது போல. ஒரு நிமிஷம் சிஸ்டர், இந்த பாயிண்ட் அவரு சொல்ல வர்றார். உங்களிடத்தில் பட்சமாய் நடந்து கொண்டோம். தெசலோனிக்கே சபைக்கு பவுல் எழுதுறார். அவர் எப்படி இருக்காருன்னா, ஒரு வசனம் படிச்சிருக்கோம் இல்லைங்களா? கிறிஸ்து உங்களில் உருவாகும் அளவும் நான் கர்ப்ப வேதனைப்படுகிறேன். என்ன தாக்கில் இருக்கும் பவுல் சொன்ன விஷயம். நீங்க சொல்ற பால் கொடுக்கிற தாயானவள் தன் பிள்ளைகளை காப்பாற்றுகிறது போல. யாராவது விட்டுருவாங்களா? பிறந்த குழந்தைய அப்படியே இருக்காங்க, அதுல விட்டுரு விட மாட்டாங்க. நான் உங்கள் மேல் வாஞ்சியா இருந்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு கொடுத்ததும் அல்லாமல், சரிங்க,
நாங்கள் உங்களின் வாழ்க்கையாய் இருந்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு கொடுத்ததும் அல்லாமல் நீங்கள் எங்களுக்கு பிரியமானவர்கள் ஆனபடியாலும் எங்கள் ஜீவனை உங்களுக்கு கொடுக்க மனதாக இருந்தோம். இந்த பயணம் பவுல் ஒரு சாதாரண ஒரு ஊருக்கு போய் சுவிசேஷம் சொல்ற ஒரு ஒருத்தர் தேவன் கொடுத்தார். பட் அதை எந்த அளவுக்கு ஒரு மேன்மையை எடுத்துட்டாருன்னா, எப்படி ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைக்கு ஏற்ற டைம்ல உணவு கொடுப்பாங்களோ அந்த மாதிரி நான் கொடுத்து வந்தேன். அது மட்டும் இல்ல, நீங்க நல்லா வளரணுங்கிறதுக்காக எங்கள் ஜீவனையும் உங்களுக்கு கொடுத்த மனதா இருக்கிறோம். சபை எப்படி தெரியுங்களா இருக்கணும்? இந்த கேரக்டர் தான். தாயானவள் தன் பிள்ளைக்கு பால் கொடுக்குற மாதிரி. சோ தன்னுடைய உடலை வரிசைக்கிட்டு தன்னுடைய உயிரை மத்தவங்க தியாகம் பண்றது இல்லைங்களா? ஒரு குழந்தை நல்லா வளரணும்னா அந்த தாய் என்ன பண்ணும்? தன்னுடைய ரத்தம் தன்னுடைய உயிரை சாக்ரிஃபைஸ் பண்ணும். சும்மாதான் முடியாது. இங்க பவுல் சொல்ற விஷயம் அப்படின்னா, நீங்க கொண்டு பண்றாரு, எங்கள் ஜீவனையும் உங்களுக்கு என்ன பண்ணும்? கொடுக்க வரும் அப்படிங்கிறார். இதுதான் அந்த கிறிஸ்து சொன்னார். சோ நம்மளுடைய அந்த ஹார்ட் எப்படி இருக்கா? இந்த மாதிரி இருக்கும். இந்த 9 கனிகளும் இருந்து மற்றவங்களுக்காகவே நீங்க பாருங்க. ஒரு சகோதரனுடைய வாழ்க்கை, சகோதரியுடைய வாழ்க்கை நீங்க பாருங்க. மற்றவங்களுக்காக வாழக்கூடிய ஒரு தியாக மனப்பான்மையோட தன்னுடைய ஜீவனை மற்றவங்களுக்காக கொடுக்கணும். அதுல 2 விஷயம் இருக்கும். ஒன்று லவ், இன்னொன்னு அஃபெக்ஷன். இது இல்லாம ஒருத்தனால இன்னொரு விஷயத்துக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணவே முடியாது. நீங்க வேணா டீப் பண்ணி பாருங்க. அடுத்த ஒரு வருஷத்துக்கு போகலாம். 1 அதிகாரம் 18. இந்த சாக்ரிஃபைஸ் எப்படி இருக்கும்னு சொல்றாரு யோகன். 1 யோவான் 3:18. என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியினாலும் உண்மையினாலும் அன்பு கூட கடவும். அடுத்து பாயிண்ட் ஸ்கிப் பண்றாரு யோகன். சாதாரண ஒரு வசனம் சொல்றதுனாலயோ இந்த வார்த்தை பேசுறதுனால என்ன பண்ணக்கூடாது? அந்த தியாகம் வரக்கூடாது. கிரியைனாலையும் இந்த மூணாவது பாருங்க, ட்ரூத் அண்ட் ஆக்ஷன் மரியாதை பண்ணாங்க, அப்படியே சரண்டர் பண்ணாங்க கிறிஸ்துவ. இந்த மாதிரியான சத்தியமும் சத்தியத்தின் முறையான வாழ்க்கையினாலும் என்ன பண்ணணுமா? தேவனுக்கு கீழ்படுத்து காமிக்கணும். 9ஆம் வசனம் மறுபடி படிக்கலாம். புனிதப்பாட்டு 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். உன் 2 கணங்களும் நீலி புஷ்பங்களில் ஏயும் வெடிவான வெட்டி குட்டிகளுக்கு சமானம். அந்த 2 கணங்கள் எதிர்பார்த்தோம். நமக்கு இருக்கக்கூடிய கேரக்டர் லவ் அண்ட் அஃபெக்ஷன். நீலி புஷ்பத்துக்கு நடுவுல அந்த மான்குட்டி தான் இருக்கும் நம்முடைய ஹார்ட். அதுக்கு நீலி புஷ்பம் என்னன்னு பார்த்தோம்னா, நீங்க சொல்லிட்டு போகணும். நீலி புஷ்பம் எதை அடையாளப்படுத்தும்? கிறிஸ்துவை அடையாளப்படுத்தும், சபையை அடையாளப்படுத்தும். அதுல இருக்கக்கூடிய வெண்மைங்கிறது நமக்குள்ள இருக்கிற பரிசுக்கு அடையாளப்படுத்தும். நீங்க கிறிஸ்து ஒவ்வொரு இண்டிவிஜுவல் கிறிஸ்துவ பற்றி கேட்டுட்டு இருக்காரு. நம்மள ஒவ்வொரு சகோதரன் ஒவ்வொரு சகோதரி குறித்து அவர் என்ன சொல்றாருன்னா, நீலி புஷ்பத்துக்கு நடுவுல நேர மான் குட்டிகள் மாதிரி நம்ம இருக்கணும். முன்னாடியே படிச்சிருக்கோம். சபையை கிறிஸ்துவ நீலி புஷ்பத்துக்கு ஒப்புக்கிறார். இங்க நம்ம ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் எதுக்குள்ள சேர்ந்துட்டு தெரியுங்களா? ரசிகமான சாப்பாடு சாப்பிடுறது சகோதர ஐக்கியம். அதான் சொல்ற, நீலி புஷ்பங்களுக்குள்ள ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் ஒவ்வொரு நீலி புஷ்பம். இங்க நம்ம 100 பேர் உட்காந்துருக்கோம் அப்படின்னா, 100 பேருக்கு நடுவுல நம்ம மேய்ச்சிட்டு இருக்கோம். ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மேய்ச்சல். ஒருத்தர்கிட்ட தாழ்மையை கத்துக்கிறோம், ஒருத்தர்கிட்ட அன்பு காண்பிக்கு அப்படின்னு கத்துக்கிறோம், ஒருத்தர்கிட்ட பொறுமையை கத்துக்கிறோம். இந்த மேய்ச்சல் சபைக்கு இருக்கும். அதான் சொல்ற, உன்னுடைய தனங்கள் நீலி புஷ்பத்துக்கு நடுவுல மேயக்கூடிய அதோட மான் குட்டிக்கு ஈக்குவல் பண்ண அப்படிங்கிற கடைசியா ஒரு வசனம் முடிக்கலாம். பட் இந்த ஒரு சகோதர ஐக்கியம் இல்ல அப்படின்னா கம்பல்சரி நம்மளால இந்த கேரக்டருக்குள்ள போகவே முடியாது. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 10வது. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக ஒரு சின்ன பாயிண்ட் இங்க பவுல் கலாத்தியர்கள் எழுதும் போது ரொம்ப பாசிட்டிவ் சென்ஸ் எழுதிட்டார். நமக்கு கிடைக்கும் சமயத்துக்கு தக்கதாக நமக்கு அப்ளை பண்ணிடாது. நமக்கு பயனே இல்லை. எப்போ டோர் க்ளோஸ் தெரியல. பவுல் எழுதிட்டாரு அப்படி இல்லை. அவர் அந்த சீசன் எழுதுறாரு. நமக்கு கிடைக்கிற டைமோ கிடைக்காத டைமோ எல்லா டைமுக்கும் தக்கதாக யாவருக்கும் முதல் கண்டிஷன் எல்லா உலகங்களுக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவுள். அதுல ரொம்ப விசேஷமா விசுவாச குடும்பமாகிய நம்ம அன்பு சகோதர சகோதரத்துக்கு என்ன பண்ணணும்? நன்மை செய்யணும். இதுதான் ஒரு நன்மை. தேவன் கிறிஸ்து இங்க இருந்து அவங்களுக்கு என்ன கொடுப்பாரோ அது என்ன பண்ணலாம்? நம்ம இங்க ஒரு கிறிஸ்துவா வாழ்ந்து நம்ம கொடுக்கணும். இந்த 5 வருஷங்கள் நம்ம பார்த்தோம். தலையிலிருந்து மார்பு வரைக்கும் ஒவ்வொரு பாயிண்டா சொன்னாரு கிறிஸ்து. இது எல்லாத்துலயும் ஒரே காரியம் தான் அடங்கியிருக்கு. என்ன கேட்டீங்கன்னா, சுத்தம்.
கண்ணு ரொம்ப சுத்தமா இருக்குனாரு. அடுத்து கூந்தல் எல்லாம் பார்க்கும்போது அசிங்கமா இருக்கும். பட் எனக்கு என்ன நீங்க பிரிந்து வாழ்றீங்களா அந்த வாழ்க்கை உடம்பு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கிறாரு. அடுத்து உங்கள் பக்தல் சத்தியம் நம்ம சொல்றதும் சரி, அதை நம்ம அசை போடும்போதும் சரி, நம்ம ரொம்ப சுத்தமா இருக்கணும் அப்படின்னாரு. அடுத்து நம்முடைய உடல் ரொம்ப சிவப்பு நிறமா இருக்குங்கிறது எதை அடையாளம் கொடுத்ததுன்னா கிறிஸ்துவுடைய ஈரபலியை வாங்கிதான் நம்ம சுத்தம் ஆயிருக்கோம் அப்படிங்கறத நம்ம வெளியே காமிச்சு இருக்கோம். அப்புறம் நம்முடைய கண்ணம் வெடிச்ச மாவில போறது போல ரொம்ப அழகா இருக்கு. கிறிஸ்துடைய ரான்சம் மூலமா நாளைக்கு உலக ஜனங்களுக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்கக்கூடிய ஒரு கண்டிஷன்ல ஆசைக்குரிய ஒரு ஹெல்த்ல இன்னைக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறாரு. கழுத்து சொன்னார். எப்படி தானிய காலத்துல அந்த அரண் அந்த ஒரு கேரளத்தை குடிச்சுட்டு 1000 பேர் ஃபுல்லா கீழ்ல ஆயில் போட்டு நிற்கிறாங்களோ, பரிசுத்த ஆவியர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வாங்கிட்டு விசுவாசங்கிற ஒரு கேடகத்தோட சத்தியத்துக்கு என்ன காரியம் வந்தாலும் அதை எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு வலிமையோட அவருடைய சபை இருக்குன்னு சொல்லிட்டார். நம்ம அப்படி இருக்குன்னு பார்த்தோம். கடைசியா நம்முடைய ஆசை குறித்து அவர் சொல்லும்போது நீதி புஷ்பத்துக்கு நடுவுல மேயக்கூடிய மான் குட்டிகளை போல அது இருக்கு அப்படின்னாரு. நீதி புஷ்பங்கிறது ஒவ்வொரு இண்டிவிஜுவல் கிறிஸ்து, ஒவ்வொரு சகோதரர் அவங்க நடுவுலயே நம்ம என்ன பண்ணணும், மேய்ச்சிட்டு இருக்கணும். அவங்க கிட்ட இருந்து எவ்வளவு மேய்ச்சல் வந்து நம்ம கிடைக்கணும் பார்க்கிறோம். அதுல ரொம்ப விசேஷமா அந்த 2 ஸ்தானங்கள் குறித்து அவர் சொல்லும்போது கூட அன்பு மற்றும் அஃபெக்ஷன், லவ் அண்ட் அஃபெக்ஷன் பார்க்கிறோம். தன்னுடைய உயிரையே தியாகம் பண்ணி வாழக்கூடிய வாழ்க்கை. அதான் பவுல் சொன்னார், ஒரு ஸ்திரீயானவள் எப்படி தன்னுடைய குழந்தைய போஷிக்கிற மாதிரி நான் ஒவ்வொரு நாளும் உங்களை போஷிட்டேன். இது மட்டும் இல்ல, நீங்க கிறிஸ்துக்காக வாழ்றதுக்கு என் ஜீவனையும் என்ன பண்றேன் கொடுக்குறேன் அப்படின்னு. சோ அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து தேவனையும் கிறிஸ்துவை மகிமைப்படுத்த தேவனுக்காக கிருபை செய்வாராங்க. பொறுமையோடு கேட்ட மனைவியும் தேவன் தமிழ் ஆசீர்வதிப்பாராங்க.